கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கும் போது அவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீர்களா? காரியங்கள் வாய்க்க செய்தாரா கர்த்தர்? அவர் போதுமானவராக இருந்தாரா? ஒருவரே எங்களுக்கு போதுமானவர். எல்லோரும் எழுந்திருந்த உற்சாகமாக நாங்கள் பலிகளை செலுத்துவோம். அவர் நல்லவர், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் வாக்குத்தத்தங்களை கொடுத்தால் அந்த வாக்குகளை நிறைவேற்றும் வரை எங்களை கைவிடாத நல்ல நேசராமே. அவர் அல்பாவும் ஒமேகாவும் ஆனவர் என்று சொல்லுகிறார். அவரே துவக்கமும் முடிவும், எல்லாம் அவரே. சகலமும் அவருக்குள்ளாக படைக்கப்பட்டிருக்கிறது. சகல சிருஷ்டியையும் அவரே உண்டாக்கினார். அவர் ஒருவரே பாவத்தை மன்னிக்கிறதற்கு தயவு பெருத்தவராக இருக்கிறார். எங்களுடைய பாவங்களை கழுவி எங்களை சுத்திகரித்து ஒவ்வொரு நாளும் எங்களை பரிசுத்தமாக்கி அவர் பரிசுத்தராய் இருப்பதனால் அவருக்கு முன்பதாக நிறுத்தத்தக்கதாக அவர் எங்களை பரிசுத்தப்படுத்தி அவரை நாங்கள் சிநேகித்து நேசித்து அவரோடு கூட கலந்து அவரை ஆராதிக்கிறது இன்பமாயுள்ளது. ஆமென். அவரை நாங்கள் சற்று நேரம் நோக்கி பார்க்கிறோம். தயாளனே உம்மை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தாவே, தயாபரனே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஜீவபதியே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். எங்களுக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்தவரே, இதோ இந்த காலை வேளையில் நீர் உயிர் தெழுந்த இந்த வல்லமையுள்ள நாளிலே ஆண்டவரே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். சிறு கூட்டமாக எங்கள் யாவருடைய ஆவியும் ஆண்டவரே உங்களுடைய ஆவியோடு இணையத்தக்கதான ஒரு பரிசுத்தத்தை நீர் கட்டளையிடும்படியாக இந்த காலை வேளையில் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். தேவரின் நீர் எங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர். ஆண்டவரே, மனிதன் முகத்தை பார்ப்பார், தேவன் நீரோ இருதயத்தை பார்க்கிறவர். ஆண்டவர், இந்த நேரத்தில் எங்கள் இருதயங்களை நீர் ஆராய்ந்து பார்ப்பீரா? தகப்பனே, உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஏதும் காணப்படுதா என்று ஆண்டவரை நீர் ஆராய்ந்து பார்ப்பீரா? என்னுடைய நீதியில் நான் சொல்ல வரவில்லை ஆண்டவரே, என்னுடைய நீதியின் பிரகாரம் நீர் என்னை ஆராய்ந்து பார்ப்பீரா? என்னை பரிசுத்தமாக்கு, என் உள்ளத்தை, என் சிந்தனையை ஆண்டவரே நீர் பரிசுத்தப்படுத்தும்படியாக உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். எங்களை கழுவும் ஒரு விஷயம் ஆண்டவரே, நான் சுத்தமாவேன். என் கழுவும் கர்த்தாவே, முழுவதுமாய் நனைந்தவன் கூட ஆண்டவரை கால்களை கழுவ கடவன். இல்லை என்றால் ஆண்டவரே உம்மிடத்தில் பங்கில்லை. ஏனென்றால் நீர் பரிசுத்தரப்பா. தகப்பனே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. கடந்த நாட்களிலே உமக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்திருந்தால், பேசியிருந்தால், சிந்தித்திருந்தால், செயல்படுத்தி இருந்தால் தகப்பனே, இந்த நாளிலே எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. கல்வாரி சிலுவையிலே நீக்க எங்களுக்காய் சிந்தப்பட்ட அந்த பரிசுத்த இரத்தத்தினால் எங்கள் பாவங்களை கழுவி ஆண்டவரே பிதாவுக்கு முன்பதாக இந்த நேரத்தில் நிறுத்தும்படியாக எங்களை யாவரும் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஆவியோடு கூட இணையத்தக்கதாய் ஆவியோடும் உண்மையோடும் நாங்கள் தொழுது கொண்டு எங்களுக்கு நீர் கிருபை செய்வீராக. நீரே பரிசுத்தர், 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 நீரே பரிசுத்தர். ஆமாண்டவரே, பரலோக ராஜ்யத்தை ஆளுகை செய்கிற கர்த்தர், உமக்கு இதோ இந்த வேளையில் நாங்கள் சிங்காசனம் அமைக்கிறோம் கர்த்தாவே. இந்த இடம் ஆண்டவரை நீர் ஆளுகை செய்கிற ஆண்டவரை ராஜாங்கமாக மாறும்படியாக ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரை. மோசே நுழையாத வண்ணம் ஆண்டவரே அந்த கூடாரம் புகையினால் ஆண்டவரை மேகத்தினால் ஆண்டவரை நிறைந்திருந்தது என்று வாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியான ஒரு மகிமையை காண தேவரீர் ஆண்டவர் இந்த காலை வேளையிலே அந்த உயிர் தெழுந்த வல்லமையோடு கூட நாங்கள் யாவரும் ஒருமனப்பட்டு ஒன்றாய் உங்களுடைய நாமத்தை உயர்த்த கிருபை செய்வீராக. உங்களுடைய சமூகத்திலே முழு ஆராதனை ஒப்புக் கொடுக்கிறோம். துவக்கம் முதல் முடிவு வரை தேவனுடைய பிரசன்னம் காணப்படும்படியாக உங்களுடைய சமூகத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். கூட இருந்து வழி நடத்துவீராக. இயேசுவின் வல்ல நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் அருமை பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. உற்சாகமாக இருக்கிறீர்களா? பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு கூட இருக்கிறார். இந்த காலை வேளையில் அவர்களை நடத்துவார். ஆமென்.
எங்களுடைய குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் சீர்படுத்துவார். இந்த காலை வேளையிலே தேவையற்ற காய்ந்து போன கொடிகள் எல்லாவற்றையும் அவர் ப்ரூனிங் செய்வார். ஆமென். ப்ரூனிங் செய்து புதிதான ஒரு துளிர் விடவும், ஒரு மலர் விடவும், ஒரு கனியை கொடுக்கவும், அந்த கனியை புசித்து பிதாவை மகிமைப்படுத்தும்படியான காரியங்களை செய்ய நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். எல்லோரும் நாங்கள் உற்சாகமாக பாடுவோம். அவர் அற்புதராக இருக்கிறார். அவரை அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றுகிற நல்ல நேசர். ஹல்லேலூயா. என்னென்ன துன்பங்கள் வந்தாலும் நாம் அவரை சார்ந்து கொள்ளும் பொழுது மாறாவின் நீரை மதுரமாய் மாற்றிக் கொடுக்கிற நல்ல நேசர். ஹல்லேலூயா. நாங்கள் அவரை கரங்களை தட்டி உற்சாகமாக பாடுவோம். அவரை நேசிப்போம். எல்லோரும் பாட
அண்டியோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். ஹல்லேலூயா. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதம் செய்கிறவராய் இருக்கிறார். உண்மையாய் தேடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. குருடன் எப்படியெல்லாம் தடவி பொருள்களை கண்டுபிடிப்பானோ, வாசல்களை கண்டுபிடிப்பானோ, உருவங்களை அவன் உணர்ந்து கொள்வானோ, அதை போல நீ தடவியாவது நீ என்னை கற்றுக்கொள், என்னை கண்டுகொள், என்னை பிடித்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியாய் உங்களுக்கு வாய்ப்புகளை கொடுக்கிற நல்ல நேசராய் இருக்கிறார். ஆமென். அவரை விட்டு நாங்கள் தூரம் விலகினாலும் அவர் கரங்களை நீட்டி, உனக்காய் நான் மரித்தேன், நான் உயர்த்தப்பட்ட பொழுது நான் எல்லோரையும் என் பக்கம் நான் இழுத்துக் கொள்வேன் என்று சொன்ன வசனத்தின்படி அந்த கல்வாரி சிலுவையை நோக்கி பார்க்கும் பொழுது அந்த ஆணிகள் கடாவப்பட்ட அந்த காயங்கள் கொண்ட கரங்களையும் கால்களையும் பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இன்னும் நீ தாமதிப்பதென்று, நீ இன்னும் ஏன் மகனே நீ தாமதிக்கிறாய், என் அருகே நீ ஓடி வா, நான் உனக்காய் மரித்தேன், சகலத்தையும் நான் உனக்காய் செய்து முடித்தேன், நான் அற்புதங்களை செய்கிறவர், நான் யெகோவா ராஃபா, நான் யெகோவா ஷம்மா, நான் யெகோவா ஷாலோம் என்று சொல்லுகிறார். அவர் நல்லவராகவே இருக்கிறார். அன்றும் இன்றும் என்றும் மாறாதவர் அவர் ஒருவரே. நாம் மாறிவிடுகிறோம். காலங்கள் மாற மாற, வாரங்கள் மாற மாற, நாட்கள் மாற மாற, போன வாரம் இருந்த பரிசுத்தம் இல்லாமல் நிற்கிற நாங்கள் அவரை நோக்கி பார்ப்போமா? சற்று நேரம் எங்களை மறுபடியும் ஆண்டவரே பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. இப்படி இந்த கல்வாரி சிநேகத்தினாலே ஆண்டவரே நீர் எங்களை பரிசுத்தப்படுத்தும். இந்த அற்பமான வாழ்வை அற்புதமாய் மாற்ற நீர் ஒருவரே வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, நான் குப்பையில் கிடந்தேன், தூசியில் கிடந்தேன், என்னை ஆண்டவரே காண்பார் யாரும் இல்லாமல் அனாதையாய் கைவிடப்பட்டு விசாரிக்க யாரும் இல்லாமல் நான் இருந்தேன் ஆண்டவரே. நீரோ என்னை தேடி வந்தீர். புழுதியில் இருந்தவனை தூக்கி எடுத்து ஆண்டவரே நீர் சிங்காசனத்தில் உட்கார வைக்க பண்ணுகிற நல்ல நேசர் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நேரத்தில் நாங்கள் சிறுகவும் நீர் பெருகவும் வேண்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தீபத்தின் திரியாய் என் தகப்பனை ஆண்டவரே, மங்கி எரிகிற தீயை அணையாது இருக்க பாதுகாக்கிற கர்த்தர் ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த நாடல் கூட முடிந்துவிடக் கூடாது என்று நினைக்கிற நல்ல நேசர் அவரை நோக்கி பார்ப்போம். அவர் எங்களுக்கு செய்த அற்புதமான காரியங்களை நோக்கி பார்ப்போம். அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அவர் சேனைகளின் கர்த்தர் என்று வசனம் சொல்லுகிறது. He is the Lord of hosts. He is the Lord of army. Hallelujah. அவர் ஒருவர் பரிசுத்தராகவும் இருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. அவருக்கு சாவாமை இல்லை. அவர் சேரக்கூடாத ஒளிகளில் வாசம் செய்கிறவர். அவர் அன்றும் இன்றும் மாறாதவர். அகிலத்தை ஆள்வதை நோக்கி நாங்கள் பாடுவோம். இருதயத்தின் உள்ளத்தில் இருந்து பாடுவோம். இன்று உங்களுக்கு லிரிக்ஸ் போடப்படவில்லை. எல்லோரும் கண்களை மூடி ஆவியில் உற்சாகப்பட்டு எங்களுடைய ஆவி அவருடைய ஆவியோடு இணைகிறதா என்று சற்று நேரம் நாங்கள் இந்த பாடல் மூலமாய் சோதித்து பார்ப்போம். அப்படி இணைந்து விட்டால் ஹல்லேலூயா, நீங்கள் அந்த துவானத்தை நோக்கி பார்ப்பீர்கள். சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் அந்த தேவகுமாரன், எனக்காய் அடிக்கப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டியானவர், பாத்திரராய் இருக்கிற அந்த பரிசுத்தரை நோக்கி நீங்கள் பார்த்து இடைவிடாமல் துதித்து அந்நிய பாஷையில் பேசி அவரோடு கூட ஒரு புரிந்துணர்வு கொண்டு அவரோடு கூட இணைந்து உம்முடைய ஆவி அவரோடு கூட இணைந்து ஆராதிக்கும்படியாக இந்த கால வேளையிலே நாங்கள் உற்சாகமாக அவரை நோக்கி பார்த்து ஆராதிப்போம். உயரமும்
பரிசுத்தர் பரிசுத்தரே அவர் பரிசுத்தர் பரிசுத்தரே ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர் சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர் ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர் சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர் அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன் அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே அவர் பரிசுத்தர் பரிசுத்தரே சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே அவர் பரிசுத்தர் பரிசுத்தரே ஆதியும் அந்தமுமானவர் இவர் அல்பாவும் ஓமெகாவுமானவர் இவர் ஆதியும் அந்தமுமானவர் இவர் அல்பாவும் ஓமெகாவுமானவர் இவர் இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர் இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே அவர் பரிசுத்தர் பரிசுத்தரே சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே அவர் பரிசுத்தர் பரிசுத்தரே எல்லா நாமத்திலும் மேலானவர் முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு முன் எல்லா நாமத்திலும் மேலானவர் முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு முன் துதிகர மகிமைக்கு பாத்திரரே தூயவர் இயேசுவை உயர்த்திடுவேன் துதிகர மகிமைக்கு பாத்திரரே தூயவர் இயேசுவை உயர்த்திடுவேன் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர்
கேருபீன்கள் சேராபீன்கள் மத்தியில் வாசம் செய்கிற உன்னதமான தெய்வம். அந்த மிருகஜீவன்கள் எப்பொழுதும் அவரை நோக்கி பரிசுத்தர் 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 என்று சொல்லுகிற காட்சி மனிதன் காண்பான் என்றால் எல்லா நாமத்திலும் மேலான அந்த நாமத்திற்கு முழங்கால்கள் முடங்கிடும். அவருக்கு முன்பதாக எங்கள் கால்களை முடங்கி எங்களை தாழ்த்தி நாங்கள் அவரை நோக்கி பார்த்தோம். துதியும் கனமும் மகிமையும் சதா காலங்களுக்கு பாத்திரம் உள்ளவர் நீ ஒருவரே ஆண்டவர் என்று அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். அந்த காட்சியை காக்கிற ஜனங்கள் பாக்கியவான்கள் என்று வெளிப்படுத்தல் விசேஷம் சொல்லுகிறது. நீரே பரிசுத்தர், ஓ ஜீசஸ் நீரே பரிசுத்தர், நீரே பரிசுத்தர், நீரே பரிசுத்தர். பரலோகத்தை நோக்கி நாங்கள் அந்த தேவ தூதர்களோடு கூட சேர்ந்து அந்த மிருக ஜீவன்களோடு கூட சேர்ந்து நாங்கள் ஆராதனை செய்வோம். நீரே பரிசுத்தர், 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 நீரே பரிசுத்தர். பரலோகத்தை ஆளுகை செய்யும் பரிசுத்தரே, உன்னதத்தில் வீற்றிருக்கும் உன்னதரே. பரலோகத்தை ஆளுகை செய்யும் பரிசுத்தரே, உன்னதத்தில் வீற்றிருக்கும் உன்னதரே. ஒருவரும் சேரா ஒளியில் வசிக்கும் பரிசுத்தரே, ஒருவரும் சேரா ஒளியில் வசிக்கும் பரிசுத்தரே. துதிகளிலே பயப்பட தக்கவரே, துதிகளிலே பயப்பட தக்கவரே. நீரே பரிசுத்தர், 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 நீரே பரிசுத்தர். கடலின் மீது அற்புதமாக நடந்து வந்தவரே, காற்றையும் கடலையும் இறையாதே என்றதற்றினீரே. கடலின் மீது அற்புதமாக நடந்து வந்தவரே, காற்றையும் கடலையும் இறையாதே என்றதற்றினீரே. நாயின் விதவை கண்ணீரை துடைத்தீரே, நாயின் விதவை கண்ணீரை துடைத்தீரே.
எனக்காக யாவையும் செய்து முடித்தீரே. என் பாவ பாரமெல்லாம் சுமந்தீரே. எனக்காக யாவையும் செய்து முடித்தீரே. என் பாவ பாரமெல்லாம் சுமந்தீரே. என் சாபம் சிலுவையிலே முறித்தீரே. என் சாபம் சிலுவையிலே முறித்தீரே. என்னை தேடி என்னில் அன்பு கூர்ந்தீரே. என்னை தேடி என்னில் அன்பு கூர்ந்தீரே. நீரே இரட்சகர், 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 நீரே இரட்சகர். நீரே பரிசுத்தர், 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 நீரே எல் ஷடாய், நீரே எல் ஷடாய், நீரே எல் ஷடாய், சர்வ வல்லவர். நீரே எல் ஷடாய், நீரே எல் ஷடாய், நீரே எல் ஷடாய், சர்வ வல்லவர். காற்றையும் கடலையும் இறையாதே என்று அதட்டுகிற நல்ல கர்த்தர் நமக்கு உண்டு. இயற்கைகளும் இயற்கை சீற்றங்களும் அவருக்கு அடிபணிகிறது. இந்த நேரத்தில் கர்த்தர்கள் இருதயங்களை ஆராய்ந்து பார்ப்பார். அவருடைய ஆடு தன்னுடைய சத்தத்தை கேட்கும் என்று சொல்லுகிறார். நானே நல்ல மேய்ப்பன், உன்னை அமர்ந்த தண்ணீரண்டையில் கொண்டு போய் விடுகிறவர் நான். உன்னை பசுமையான புல்வெளியில் மேய்ச்சலடைய செய்கிறவரும் நானே என்று சொல்கிறார். காயங்கள் பட்ட ஆடுகளுக்கு அவர் எண்ணெய் பூசி பராமரிக்கிறவர் பரிகாரியாகவும் இருக்கிறார். தொலைந்து போன ஆட்டை தேடி திரியும் அந்த ஏக்கத்தோடு, மகனே மகனே, சிற்றின்ப சேற்றிலே நீ என்னை மறந்து நீ சிக்குண்டாய். இதோ அந்த நேரத்திலே நான் உன்னை மீட்க வந்துள்ளேன் என்று சொல்லி அந்த சேற்றில் இருந்த ஆற்றை, அந்த சிக்கலில் இருந்த இந்த உலக போக்கில் இருந்த அந்த ஆட்டுக்குட்டி அவர் அந்த அசிங்கத்தோடே தூக்கி தன்னுடைய தோளிலே சுமந்து வருகிற நல்ல நேசம். எங்களுக்காக யாவையும் செய்து முடித்த அவர் பரிசுத்தர். அவர் பரிசுத்தர். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியினில் வாசம் செய்கிறவர் உண்மைதான். ஆனால் என்னை அசுத்தத்தில் இருந்த இந்த புழுதியில் இருந்த சேற்றில் இருந்த என்னை அவர் புனிந்து தூக்கி எடுத்தார். அவர் ஒருவரே நல்லவர். காணாத ஆட்டின் பிள்ளை கண்ணீரோடு தேடுகிற கர்த்தர் அவர். ஓடிவா மகனே, ஓடிவா மகனே என்று ஒரு ஆத்துமாவை பாதாள அழிவுக்கு நீங்களாக்கி பாதுகாக்க விரும்புகிற கர்த்தர் உன்னை பரிசுத்தமாக்கி பரலோக ராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்க்க விரும்புகிறவர். அவரிடத்திலே ஒப்புக்கொண்டு போகின்ற நாளே, ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் ஒன்று போதுமானது. எங்கள் வாழ்நாள் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு போதும் ராஜா. நீ பரிசுத்தரப்பா, உம்முடைய பிள்ளை என்று சொல்லுகிற நானும் பரிசுத்தமாய் வாழ கிருபை செய்யுங்க. 1000 தடைகள், ஆண்டவரே பிசாசின் தந்திரங்கள், கண்ணிகள், வலைகள் வந்தாலும் என் தகப்பன் நான் அகப்படாமல் உம்மிடத்திலே நான் ஓடி வந்து விடுவேன் ராஜா.
ஏனென்றால் நீர் பரிசுத்தரப்பா. நான் உம்முடைய மகன், நான் உம்முடைய மகள் ஆண்டவரே. ஆண்டவரே, நான் இந்த தேசத்தில், இந்த பூமியில் உப்பாக ஒளியாக ஆண்டவரே இருக்குகிற மகன் ஆண்டவரே. ஆண்டவரே, நான் ஒரு மலை மேல் உள்ள பட்டணம் ஆண்டவரே. என் ஒளி ஆண்டவரே மற்றவர்களை ஈர்க்கும் ராஜா. உம்மை ஆண்டவரே உயர்த்தின பொழுது நீர் உலக ஜனங்களை ஆண்டவரே உம் பக்கமாய் ஈற்றுக் கொண்டீர் அல்லவா? அதே போல ஆண்டவரை என்னில் இருக்கும் சுடர் மற்ற ஜனங்களை இழுத்து ஆண்டவரை கயிறுகளால், அன்பின் கயிறுகளால் கட்டி ஆண்டவரை கொண்டு வரட்டும் ராஜா. என்னை காண்கிறவன் உண்மை காண நீ கொடுத்த ஆசீர்வாதங்களுக்கும் பாதுகாப்புகளுக்கும் கிருபைகளுக்கும் ஆண்டவரே உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். எங்களை கண்மணி போல கடந்த வாரங்களை பாதுகாத்து கூட இருந்தீர் ராஜா. ஒரு குறைவும் இல்லை அப்பா. ஆண்டவரே, எங்களை நீர் சுகமாய் நீர் பாதுகாத்தீர். எங்களோடு கூட இருந்தீர். துக்கங்கள், துயரங்கள், துன்பங்கள், இன்பங்கள் எதுவென்றாலும் ஆண்டவரே என்னோடு கூட இருந்தீர். என்னோடு கூட நடந்தீர் ஆண்டவரே. நன்றி பலிகளை சீரெடுக்கிறோம். சமூகத்திலே மிகுதியாயிருக்கும் ஆராதனை முற்று முழுவதுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம். துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே ஆண்டவரே. எனது மீட்பரும் ரட்சகருமாகிய எனக்காய் அடிக்கப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டியானவரின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் அருமை பிதாவே. ஆமென். மகிழ்ந்து கொள்வோம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அருமையான காலவெளியிலே ஆராதிக்கும் யாவரையும் அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். புதிய மாதம், புதிய கிருபை, புதிய வல்லமையால தேவன் நம்மை நடத்துவாராக. கடந்த வாரத்தில் கடந்த மாதத்தில் பிறந்த தினங்கள், திருமண ஆண்டுகள், ஏதாவது விசேஷ நாட்டில் நீங்கள் கொண்டாடிப்பீர்கள் என்றால் முன்பாக வந்து கிரஞ்சியை பெற்றுக்கொள்படி உற்சாகப்படுத்துகிறேன். License that. Already. Birthday license. It's okay. You can keep use this time. Yes, sir. Right. சரி, ஜெபம் பண்ணுவோம். நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. கிருபையாய் நீ கொடுத்திருக்க அருமையான கால வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீ மறக்காதவர், மாறாதவர், என்றைக்கும் எங்களுக்கு மேல அன்பு கொடுக்கிற நல்ல தேவனாய் இருப்பதனால் நன்றி. இதனால கூட உம்முடைய சமூகத்தில் நிற்கிற ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு நான் வருகிறேன். ஒரு புதிய ஆண்டை நீ கிருபையாக கூட கொடுத்திருக்கிறீர். சசுவின் வாழ்க்கையில் ஆண்டவரே தேசத்தில் ஓடும்படியாக, டிரைவ் பண்ணும்படியாக நீர் பாராட்டின தயவுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. மகனே ஆண்டவரே, லிடியா உமது கடத்தில் கொடுக்கிறோம். தேவ கிருபைகள் வாழ்க்கையில் பெருகும்படியா நாங்கள் மனதார சபையாக ஒரு மனதோடு நாங்கள் ஆண்டவரே ஆசீர்வாதத்தை ஜெபிக்கிறோம். இந்த புதிய ஆண்டு உமக்குள்ளாக இன்னும் வல்லமையாக எழும்பி பிரகாசிக்க ஆண்டவரே நீர் கொடுத்திருக்க இந்த மாத வாக்கு தத்துவத்தின்படி ஆண்டவரே பல்கி பெருகத்தக்கதாக ஆண்டவரே 1000 மடங்கு ஆசீர்வதிப்பேன் சொன்ன தேவன் அப்படியாக ஆண்டவரே இவருடைய நிலைமைகள் அடுத்த நிலைக்கு மாறத்தக்கதாக கர்த்தர் கிருபை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதிங்க. படிக்கிற வேளையிலுடைய கிருபை, தயவு, ஞானம் கடந்து வருவதாக, என் தேவ பாதுகாப்பு இருப்பதாக தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். சண்டே பிள்ளைகளுக்காக, அடுத்த டீச்சர்ஸுக்காக நன்றி. இந்த கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமையாவே. ஆமென். நேற்றைய தினத்துல கிட்டத்தட்ட ஒரு மதியம் 1 மணி இருக்கு எனக்கு இமெயில் வந்துச்சு. இன்னைக்கு ஏற்கனவே அது பிளான் பண்ணப்பட்ட பவர் மெயின்டெனன்ஸ் சொல்லி காலையில 9 மணியிலிருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும். அதனால தான் இன்னைக்கு லைவ் உங்களுக்கு லைவ் கிடையாது. ஆனால் தேவனுடைய கிருபையினால் நான் கால் பண்ணேன். நம்ம மத்தியில் இதில் தெரிஞ்ச ஒரு ஆள் தேவன் கொடுத்துருப்பதனால உடனடியாக ஜெனரேட்டர் ஹயர் பண்ணப்பட்டு ரெக்கார்ட் மட்டும் பண்ணுறோம். நாங்கள் சாயங்காலத்தில் போன பிற்பாடு உங்களுக்கு அது லைவில் போடப்படும். கர்த்தர் உங்கள் ஆசிரியப்பாராக தொடர்ந்து தேவ கிருபை பெருகுவதாக.
ஹல்லேலூயா. தேவன் இந்த வேளையில் மையப்படுவாராக. இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன். சபையின் சார்பில் அன்போடும் சந்தோஷமாகவும் வரவேற்கிறேன். விசேஷமாக புதிதாக வந்தவர்களை இயேசு நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கும் அனைவரும் கூட இயேசு நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவ சமாதானம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இந்த மாதத்துக்கான வாக்குத்தத்தம் பழைய ஏற்பாட்டின் புத்தகம் 1வது அதிகாரம் 11வது வசனத்தின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டது. சபை ஒழுங்கின்படி இந்த வசனத்தை வாசிப்போம். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் தம்மை வாக்குத்தத்தத்தை ஆசீர்வதிப்பதாக. அவர் உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படுவதாக. அறிவிப்புகள் கடந்து செல்கிறேன். ஒரே ஒரு அறிவிப்பு உண்டு. நம்மளுடைய நைட் ப்ரேயர் வருகிற 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 7 மணி அளவில் வைத்து இதே இடத்தில் வைத்து நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இதைத் தொடர்ந்து உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடி என்ற தலைப்பில் தேவ செய்தி இருக்கும். காணிக்கைக்கான வசனம் நீதிமொழிகள் அதிகாரம் 3 வசனங்கள் 9, 10. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதல் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். தலையில் தாக்கி ஜெயிப்போமாகும். நன்றி செலுத்தும் கர்த்தாவே, உன் கொடான கொடி சோசரமப்பா. எங்களை அளவில்லாத நேசிக்கிற அன்பு தாப்பி ஒவ்வொரு மாற்றமப்பா. உங்களுக்கு நன்றி அப்பா. கர்த்தாவே, இந்த வேலையில் கூட கர்த்தாவே ஒரு சிறு கூட்டமாக எங்களை கூட்டி அமைத்து கர்த்தாவே உங்களை நோக்கி பார்க்க நீ தந்த நேரத்துக்காக உங்களுக்கு நன்றி செலுத்தும் கர்த்தாவே. இப்பொழுது கூட கர்த்தாவே உங்களுடைய ஊழியர்களுக்காக நம்ம கொடுக்குற காணிக்கைகளை அங்கீகரியும் கர்த்தாவே. கொடுக்குற கரங்களை ஆசீர்வதியும் தேவைகளை சந்திப்பீராக. வந்திருக்கிற ஒவ்வொருத்தர் கூட ஒரு விசேஷத்தை நான் நிரப்பி கர்த்தாவே. செய்தி தாங்கிற மகனை மறையும் நீர் எங்களுக்கு வெளிப்படும். உமது நாமம் மட்டும் மையப்படட்டும். இயேசு உனக்கு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. அந்த நாளில் கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு போகிறதுக்கு முன்பதாக 2 காரியத்தை குறித்து நான் பேசிவிட்டு நான் கடைசியில் வாங்கிக்கிறேன். வருகிற வாரத்தில் எங்கள் மத்தியில் ஒரு விசேஷித்த ஆராதனை நெதர்லாண்டில் இருந்து ஒரு ஊழியக்காரர் வர இருக்கிறார். அவருடைய பேர் பாஸ்கரன். அவர் நம்ம மத்தியில் கர்த்தருடைய வார்த்தையை அடுத்த வருகிற வாரத்தில் செய்தி கொடுப்பார். எனவே அறிந்தவரை அழைத்து வந்து உற்சாகப்படுத்துகிறோம். ஏற்கனவே சொல்லப்பட்டது போல 6ஆம் தேதி நம்முடைய டிசம்பர் மாதம் கிறிஸ்மஸ் அவுட்ரீச். அதனால் அந்த தினத்துக்காக பிள்ளைகள் பங்கு வர்றாங்க. அதுகளுக்காக ஜெபிக்கும்படி உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். அதுக்கும் உங்களுடைய தெரிந்தவர்கள் அழைந்தவர்கள் குடும்பங்களை அழைத்து வரும்படி உற்சாகப்படுத்தி உங்களை ஏவுகிறேன். இன்னொரு முக்கியமான காரியம், நான் ஏற்கனவே போன வாரம் சொன்னது போல் அந்த ஹெண்டர்சனுக்கு நாங்கள் மூவ் பண்ணுற இருப்பதனால 15ஆம் தேதி வருகிற 15ஆம் தேதி அடுத்து இந்த வர்ற சனிக்கிழமை இல்லை, அதுக்கு அடுத்த சனிக்கிழமை வர்ற சனிக்கிழமை வருகிற சனிக்கிழமை 8ஆம் தேதி ஏலிம் நம்முடைய தாய் சபையில் இன்டர்நேஷ்னல் ஃபுட் ஃபெஸ்டிவல் நடக்குது. அதனால் காலையில் 10 மணியில இருந்து பின்ன சாயங்காலம் 2 மணி வரைக்கும் 2 o'clock வரைக்கும் இந்த ஃபண்ட் கிறிஸ்மஸ் பாக்ஸ் கிறிஸ்மஸ் நாட்களில் உதவி செய்வதற்காக இந்த ஃபண்ட் ரேஸ் பண்ணப்படுது. இது வருஷம் இது எடுக்கிறது. அதனால் நம்முடைய தமிழ் மினிஸ்ட்ரி அங்கே ஒரு ஸ்டால் போட்டு வரும். அதனால் பார்த்து வாங்கி அதை சப்போர்ட் பண்ணும்படி உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். வருகிற சனிக்கிழமை அதுக்கு அடுத்த சனிக்கிழமை 15ஆம் தேதி நிறைய காரியம், அதனால் எல்லாம் நிறைய இருக்கிறதுனால 15ஆம் தேதி ஒர்க்கிங் பி, அதாவது எல்லாரும் சேர்ந்து வாலண்டியர்ஸாக சில காரியம் வேலை செய்ய இருப்பதனால காலையில் 9லிருந்து சாயங்காலம் 3 மணி நாங்கள் வைத்திருக்கிறோம். ஆனால் 2 மணிக்கு முடிக்கலாம்னு தீர்மானப்பட்டிருக்கிறது. 3 மணி வரைக்கும்
மெயின்லி வந்து ஆண்கள், பெண்களோ அல்லது சில சிறு பிள்ளைகளோ அல்லது கிட்ஸோ அல்லது யுத்தோ நமக்கு இது இந்த நாட்களில் தேவைப்படாது. அதனால் வந்து தயவுசெய்து ஆண்கள் எல்லாரும் முடிந்த அளவு வந்து உதவி செய்யும்படி உற்சாகப்படுத்துகிறேன். எல்லாரும் வந்தீங்கன்னா குயிக்காக வேலையை முடிச்சுட்டு போயிடலாம். பெரிய வேலை இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் வேலை தான். அது செய்வதற்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். வந்து அந்த நாங்கள் போக போகிற அந்த புதிய ஆலயத்தில் சில வேலையாக இருப்பதுனால அதை செய்து தரும்படி உங்களை அன்போடு அழைக்கிறேன். வரக்கூடிய வாரத்தில் கூட அதை குறித்து நான் தெரியப்படுத்தப்படும். எனவே இந்த நாட்களில் தேதிகளை வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் கூட தேவனுடைய கிருபையினாலே மறுபடியும் தேவனுடைய வார்த்தையை பேச கர்த்தருடைய கிருபைக்காக நன்றி செலுத்தி, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே என்ற ஒரு தலையங்கத்தில் இந்த மாத வாக்குத்தத்தத்தின் அடிப்படையில் தேவன் நம்மோட பேசுவாராக. ஏன்னா இந்த மாதத்தின் அருமையான ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டதுனால என்ற ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு ஆசீர்வாதத்தை தருவேன்னு சொல்லியிருக்காரு. இப்பொழுது இருக்கிற நிலையில இருந்து இன்னொரு நிலைக்கு போகிற ஒரு நிலைமை என்று போடப்பட்டிருக்கிறது. எனவே இந்த காரியத்தை நாங்கள் பார்த்து இதில் நம்முடைய பங்கு என்ன என்ற வாக்குத்தத்தம் கொடுக்கறது தேவன், அது நிபந்தனோடு தான் வந்திருக்கு. எல்லாம் நிபந்தனை இல்லாமல் இல்லை. ஸோ அந்த நிபந்தனை வந்து என்ன கண்டிஷன், அந்த கண்டிஷன் எல்லாத்துலேயும் கண்டிஷன் இருக்குது. வீடு சைன் வாங்க போனாலும் பத்திரத்தில் என்ன சொல்லுவாங்க, கண்டிஷன் பேக்கெட் சொல்கிறாங்க, சைன் பண்ண சொல்கிறாங்க. எதுக்கு என்ன காரியத்துக்கும் ஒரு நிபந்தனை உண்டு. அதே போல் தேவனுடைய வார்த்தை வாக்குத்தத்தம் கொடுக்கும்போது கூட தேவன் அதுக்கு ஒரு நிபந்தனையை வைத்து அந்த வாக்குத்தத்தை தேவன் நம்ம கொடுத்திருக்கிறார். எனவே அந்த வாக்குத்தத்தை நாங்கள் எப்படி நாங்கள் சுதந்திரிக்கிறதை பார்க்க போகிறோம். எல்லாரும் சுதந்திரிக்கும்படியாக தான் கொடுக்கப்பட்டது. அதனால இந்த வாக்குத்தத்தை நாங்கள் சுதந்திரிக்க வேண்டுமா இருந்தால் என்னுடைய பங்கு எப்படி இருக்க வேண்டும் என்பதை இந்த காலவழி நாங்கள் பார்த்து ஜெபித்து கர்த்தருடைய பந்திக்கு நாங்கள் போக தேவன் கிருபை கொடுப்பாராக. அந்த வார்த்தை அழகாக சொல்றது உபாகமம் 1ஆம் அதிகாரம் 11 வந்து நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம். அப்போ ஒரு நிலைமை தேவன் நம்ம கொடுத்திருக்கிறார். there's a level. நீங்க இப்ப இருக்கிற ஒரு நிலைமை இருக்கிறது, அதை பார்க்கலும் 1000 மடங்கு என்று போடப்பட்டிருக்கிறது. வந்து அதுக்கு என்ன விளக்கம் சொன்னா, this is the next level. இன்னொரு நிலைக்கு நீங்க போறதற்கு, மேன்மை அடைவதற்கு உங்கள் தேவனாகிய கர்த்தரை செய்வது வந்து யாரெண்டா நான் செய்வதில்லை, நீங்க செய்வதில்லை, உங்களுடைய தெரிஞ்ச அறிந்தவர்கள் இல்லை, நாம் ஆராதிக்கிற தேவன் கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே அவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். எனவே இந்த காலவெளியில் அந்த வார்த்தையின் அடிப்படையில், ஆண்டவரே என்னை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாயிருந்தால் நான் என்ன செய்ய என்பதை அந்த தியான சிந்தியோடு நாங்கள் அமர்ந்திருந்து இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்போம். கர்த்தர் கிருபை கொடுப்பாராக. எழுந்திருப்போம். எழுந்திருந்து ஒரு 5 வசனங்களை வாசிக்க போகிறோம். அதே அதிகாரம் உபாகமம் 1ஆம் அதிகாரத்தில் 222வது பக்கம் 222 220 அந்த பக்கத்தில் இருக்கிறவங்க உபாகமம் 1ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்திலே இருந்து 11 வரைக்கும் முக்கியமான ஒரு வசனம். இந்த வசனத்திலே தான் இந்த காரியம் அடங்கி இருக்கிறது. எனவே இதை வாசித்து நாங்கள் ஜெபிக்க போகிறோம். வந்து எல்லோரும் சேர்ந்து வாசிப்போமாக. ஓரேபிலே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய சொன்னது என்னவென்றால், நீங்கள் இந்த மலையருகே தங்கி இருந்தது போதும். நீங்கள் திருப்பி பிரயாணம் புறப்பட்டு எமோரியன் மலைநாட்டிற்கும் அதற்கு அடுத்த எல்லா சமனான வெளிகளிலும் குன்றுகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் தென் திசையிலும் இருக்கிற கனானியரின் தேசத்திற்கும் லெபனானுக்கும் ஐப்பிராத் நதி என்னும் பெரிய நதி வரைக்கும் போங்கள். இதோ இந்த தேசத்தை உங்களுக்கு முன்பாக வைத்தேன். நீங்கள் போய் கர்த்தர் உங்கள் பிதாவாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் அவர்களுக்கு பின்வரும் அவர்கள் சந்ததியருக்கும் தேசத்தை சுதந்திரத்துக் கொள்ளுங்கள் என்றார். காலத்திலே நான் உங்களை நோக்கி, நான் ஒருவனாக உங்களை வார்த்தை தாங்கக்கூடாது. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை பெருக பண்ணினார். இதோ இந்நாள் இந்த வானத்து நட்சத்திரங்களைப் போல திரளா இருக்கிறீர்கள். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு அதிகமாகும்படி
உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாங்கள் ஜெபிப்போமாக. கிருபையாய் நீர் கொடுத்த இந்த அருமையான காலை வேளைக்காக நன்றியப்பா. உம்முடைய அன்பின் கரம் இந்த காலை வேளையில நம்மோட இடைப்படும்படியாக நாங்கள் ஒருமனப்படுகிறோம். தேவ ஆவியானவரே, எங்கள் மத்தியிலே அசைவாடும் ஒரு புதிய மாதத்தை கொடுத்திருக்கிறீர். இந்த மாதத்துல தேவன் கொடுத்த ஆண்டவரே உம்முடைய உன்னதமான வார்த்தை, உம்முடைய பலப்படுத்துகிற வார்த்தை இந்த மாதம் முழுவதும் எங்களை பலப்படுத்துவது மாத்திரம் அல்ல, இன்றைக்கு ஆண்டவரே நாங்கள் கேட்கப்படுற செய்தி எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே ஒரு சவால்களை கொடுத்து நாங்கள் இன்னும் ஆண்டவர் அடுத்த நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. கேட்கிற ஒரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், பேசுகிறேன் மேலும் உம்முடைய கிருபை இருப்பதாக. இந்த வார்த்தை ஆண்டவரே பல குடும்பங்களுக்கு பல பேருக்கு ஆண்டவரே ஆசீர்வாதம் மாற்றி கொடுப்பீராக. ஆண்டவரே உம்முடைய கரத்திலே அன்பின் கரத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே. ஆமென். அமருவோமாக. வேதத்திலே முதலாக சொல்லப்படப்பட்ட வார்த்தை தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் உங்கள் எல்லோருக்கும் தெரியும். ஆண்டு கொள்ளுங்கள் என்று ஆதியாகமத்தில் 1வது அதிகாரத்தில் 26வது வசனம் 28ஆம் வசனத்தில் தேவன் அழகாக சொன்னார். ஆதாமை சொல்லி இங்கே ஆண்டு கொள்ளுங்களப்பான்னு சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார் கொண்டு கொள்ளப்பட்ட ஒரு ஆசீர்வாதம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவன் சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றுறார். சில இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது உபாகமம் 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுது அவர் அந்த சாபத்தை உங்களை ஆசீர்வாதமாக மாற்றி கொடுத்தார். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நித்தியமாக குடும்பத்துக்கு தொடர்ச்சியாக சொல்லுது என்றைக்கு நீர் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான்னு சொல்லி. தாவீதுடைய வாழ்க்கையில 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 29வது வசனம் கூறுவதை நாங்கள் பார்க்கலாம். அந்த வசனத்தை வாசிங்க சிஸ்டர். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 29வது வசனம். இப்போது உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி இதை ஆசீர்வதித்தருளும். கர்த்தரான ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னீர். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்றார். அதாவது என்றைக்கும் ஆசீர்வாதம் வீடு எப்போதும் இருக்குன்னு சொல்லி இப்படி அழகாக ஒரு ஆசீர்வாதம் பெறதை பார்க்கலாம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதத்துக்குரிய ஊற்று அல்லது இந்த சோர்ஸ் அல்லது இங்கேருந்து ஆசீர்வாதம் வருதுன்னு சொன்னால் என்னுடைய கையின் பலத்தில் அல்ல, என்னுடைய பேங்க்லேயும் அல்ல, வேற எங்கேயும் வர்றதில்லை. எங்கேருந்து வருது? தேவனிடத்துலேருந்து தான் வருது. அப்படித்தான் வேதம் சொல்லுது. அந்த வசனத்தை வாசிங்க சிஸ்டர். அதாவது சங்கீதம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். சங்கீதம் 3:8. ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவனுடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. தேவனுடைய நம்ம ஜனத்தின் மேல் இருக்கக்கூடிய ஆசீர்வாதம் அது தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம். தேவனுடைய ஆசீர்வாதம் ஜனத்தின் மேல் இருப்பதாக. அப்ப அந்த தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் எங்களுக்கு வேதனை வராதான். இன்னைக்கு நீங்க நியூஸ்ல எங்க பார்த்தாலும் சில பேர் திடீரென பணக்காரரா மாறிடுவாங்க, செல்வந்தராக. ஆனா அதுக்கு பின்னால் இருக்கிற பிரச்சனையை பார்த்தீங்கன்னா வேதனை தான் இருக்கு. கொஞ்ச நாளைக்கு பிறகு யாரு போலீஸ் தட்டி உங்களை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இப்போ அப்படிதான் நடந்து சில தேசத்தில் நடந்து இருக்குது. அப்போ வேதம் சொல்லுது கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம் அந்த ஐஸ்வர்யம் அந்த தேவன் கொடுக்குற ஐஸ்வர்யம் அது நிச்சயமாக வேதனை கொடுக்காத ஒரு ஆசீர்வாதம். அதைத்தான் அவர் நம்ம கொடுக்கக்கூடிய தேவனா இருக்கிறார். இன்னொன்றத்துல வேதம் சொல்லுது அவர் உடன்படிக்கை பண்ணி ஆசீர்வதிக்கிறாராம். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 9 சொல்லுது அவர் உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட நான் உடன்படிக்கை பண்ணினேன்னு சொல்லி உடன்படிக்கையாக ஆசீர்வதிக்க. இப்படியாக பல விதமான ஆசீர்வாதங்கள் உண்டு வேதத்தில். அதே இடத்துல இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் கொடுக்கிற தேவன், இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நடத்துகிற தேவன் இந்த மனுஷனை குறித்து வேதம் சொல்லுது ஒரு இடத்துல அக்கிரமத்தினால அவர் சஞ்சலப்பட்டாராம். ஆசீர்வாதம் ஒரு பக்கம் இருந்தா கூட உலகத்தில் அக்கிரமம் பெருகி கொண்டு போறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனா இன்னைக்கு நம்முடைய கேள்வி வேகமாக பார்க்க போறோம் ஆண்டவரே நான் எப்படி வளர வேண்டும், எப்படி நான் என்னுடைய ஆசீர்வாதம் என கிடைக்க வேண்டும் என்று பார்ப்பதற்கு
ஒரு 3 காரியத்தை சொல்லிவிட்டு நம்முடைய பங்கு கடைசியாக சொல்லி ஜெபம் பண்ணி முடிக்க கர்த்தர் கிருபை கொடுப்பாராக. எது யாராவது சாதாரண மரம் வளர வேண்டுமா இருந்தான்னா எது என்ன காரியம் வளர்ச்சிக்கும் நிச்சயமாக உதவி தேவை. அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் வளர வேண்டுமா இருந்தால் அல்லது நான் ஆசீர்வாதத்தை பெற வேண்டுமா இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில நமக்கும் வார்த்தை முதலாவது காரியம் வேணும். இந்த உரம் போடுறது போல ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாங்கள் வளர வேண்டுமா இருந்தால் ஆசீர்வாதம் வேண்டுமா இருந்தால் தேவனுடைய வார்த்தை நமக்கு வார்த்தையிலே முதலாவது நாங்கள் வளர வேண்டும் என்ற வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. சங்கீதம் 1ஆம் சங்கீதத்தில் 2-3 வசனத்தை வாசிப்போமாக. வசனங்கள் 2-3 வசனத்தை. சங்கீதம் 1ஆம் சங்கீதம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாக்கியம், ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன். அந்த மனுஷன் யார்? வேதத்துல இரவும் பகலும் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்ப ஆசீர்வதிக்க வேணுமா இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு வார்த்தையில நாங்கள் பிரியமாய் இருக்க வேணும். அப்படி இருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில அடுத்த வசனம் தொடர்ந்து வாசிங்க. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். பாருங்க, எல்லா நிலைகளிலேயும், எப்படிப்பட்ட நிலைகளிலேயும் அந்த குடும்பம் அந்த தனிநபரோ தனிநபருடைய வாழ்க்கையில ஒரு செழிப்பு ஒரு கனி கொடுக்கிற வாழ்க்கையை தேவன் கட்டளையிடுவார். அங்கேயும் பார்க்கும்போது ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் கட்டளையிடுகிறார். அதுக்கு காரணம் அந்த வார்த்தையில வளர்க்கிறதுனால. ஆதி சபையில நீங்க பாத்தீங்கன்னா அப்போஸ்தலனுடைய 6ஆம் அதிகாரத்துல சீஷர்கள் பெருகுகிறார்கள். சீஷர்கள் பெருகினுடன் என்ன நடக்குதுன்னு சொன்னா அப்படியே விட்டுட்டு போகையில் அவங்க யோசிக்கிறாங்க. உடனே பார்க்குறாங்க அங்கே பந்தி விசாரணை செய்வதற்கு, அதாவது சாப்பாடு போடுவதற்கு பிரச்சனை அல்லது ஆக்களை விசாரிப்பதற்கு பிரச்சனையாக இருப்பதனால அதை குறித்து ஒரு பெரிய ஒரு குறை அந்த இருப்பதனால அதை தீர்த்து வைக்க வேண்டும். அப்போ என்ன வேதம் சொல்லுதுன்னு சொன்னால், பந்தி விசாரணை செய்வது நமக்கு தகுதியல்ல. எப்போது நாங்கள் வேதத்தை போதியாமல் செய்வது அது தகுதி அல்ல, அல்லது வார்த்தையில் வளராதபடி அல்லது வார்த்தைக்கு கொடுக்காதபடி மற்ற காரியம் செய்து எந்த பிரயோஜனம் இல்லை என்று அவர்கள் உணர்ந்து கொள்கிறார் அந்த நாட்களில். அப்படிதான் வேதம் அழகாங்களுக்கு எடுத்துக்காட்டுது. 6ஆவது அதிகாரத்தில் 1, 2, 3 வசனம் நீங்க விட்டு போய் வாசிங்க. அப்படி பார்க்கும்போது வேதம் சொல்லுது அது தகுதி இல்லையப்பா, அதனால நாங்க என்ன செய்யலாம், முதல்ல வேதத்தை போதிப்பதற்கு ஆட்களை நாங்கள் தெரிந்து கொள்ளுவோம். அதான் முக்கியம் வேணும். வார்த்தைக்கு முதலிடம் கொடுப்போம் என்று சொல்லி அவர்கள் தீர்மானிக்கிறாங்க. அப்படி தீர்மானிச்சு அவர்கள் அங்கே அந்த காரியத்தை செய்கிறார்கள். செய்த உடனே நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா 6வது வசனத்தை வாசிங்க. 6:6. அவர்களை அப்போஸ்தலருக்கு முன்பாக நிறுத்தினார்கள். இவர்கள் ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். தேவ வசனம் விருத்தி அடைந்தது. சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று. ஆசாரியர்களில் அநேகரும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். பாருங்க, இங்க 3 காரியம் நடக்கிறத நீங்க பார்க்கலாம். அதாவது ஒரு காரியத்துக்கு அவங்க முதலிடம் கொடுக்குறாங்க வார்த்தைக்கு. அந்த முதலிடம் கொடுத்து அதற்கு ஆட்களை தெரிந்து அவர்கள் செய்து அவர்களை ஜெபம் பண்ணி செய்த பொழுது முதலாவது சொல்லுது தேவனுடைய வசனம் விருத்தி அடைந்ததா, முதலாவது காரியம். 2வது போட்டிருக்கு சீஷர்கள் தொகை பெருகிச்சுதான். 3வது போட்டிருக்கு ஆசாரியர்கள் அநேகர் விசுவாசித்தார். பாருங்க, ஒரு காரியத்தை செய்ய போகும்போது 3 காரியம் நிகழ்கிறது. காரணம் என்னன்னு சொன்னால், வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்கும் போது, வார்த்தையில வளரும் போது தேவன் அதை அங்கீகரிக்கிறவர். அப்போஸ்தலனுடைய 12ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்க்கும்போது அந்த அதிகாரம் முழுவதும் பிரச்சனை. ஆரம்பத்தில் இருந்து பிரச்சனை, சிறைவாசம், கொலை மிரட்டல், அடி, துன்புறுத்தல் எல்லாவற்றையும் நடந்து கொண்டிருக்கிறது வருகிறது.
அந்த அதிகாரம் முடியும் போது கடைசியில் அந்த 24வது வசனம் சொல்லுது வந்து, இவ்வளவு பிரச்சனை மத்தியிலையும் என்ன போட்டிருக்கு, தேவனுடைய வசனம் வளர்ந்து பெருகிட்டு. காரணம் என்னென்றால் வசனத்துக்கு முதலிடம் கொடுத்ததுனால தேவன் வசனத்தை வளர்க்கு பெரிதாக்கும்படியா செய்தார். வந்து நெக்ஸ்ட் சாப்டர், அதுக்கு அடுத்த அதிகாரம் 13வது அதிகாரத்தை நீங்க பார்க்கும்போது அதே மாதிரி தான், சேம் திங். வேதம் சொல்லுது வந்து 13ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம் சொல்லுது வந்து, கர்த்தருடைய வசனம் அந்த தேசம் எங்கும் பிரசித்தமாயிட்டு எல்லா இடம் ஃபேமஸாக போயிட்டு தான். அப்போ மனுஷருடைய பிரச்சனை, போராட்டங்கள், சூழ்நிலைகள் வந்து நம்மை ஒன்றும் தடுக்க போகிறது கிடையாது. அதுக்கு மாறாக அவருடைய மாறாத விலகாத அந்த அவருடைய வார்த்தையும் அந்த வல்லமையும் நம்மை நிச்சயமாக வளர செய்யும். எனவே இந்த மாதத்தில் வார்த்தையில் நீங்கள் வளருங்க. முதலாவது வார்த்தையில் வளரும்போது ஆசீர்வாதம் அதன் பாட்டில் வந்து சேரும். கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பாராக. ரெண்டாவது காரியம் வந்து ஜெபம். இதெல்லாம் தெரிஞ்ச ஜெபத்தில் வளரணும். ஜெபிக்கிறவர்கள் எல்லாரும் கிறிஸ்தவர்கள் அல்ல. யார் வந்து கிறிஸ்துவோட வாழ்கிறார்களோ அவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். அப்ப கிறிஸ்துவோட எப்படி வாழ முடியும்? அவரோட ஐக்கியத்தில், அவருடைய இணைப்பில், அவரோட பேசுறதுனால, அவரை குறித்து அறிவதனால வந்து அப்பதான் நாம் வளர முடியும். அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரியம் வந்து ஜெபம் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த ஜெபம் வந்து நிச்சயமா நமக்கு ஒரு முக்கியமான காரியம். என வேதத்தில் போட்டு இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. இதெல்லாம் இயேசு சொல்லி கொடுத்த நம்முடைய காரியங்கள். அப்ப ஜெபம் ஒரு முக்கியமான காரியம் நம்முடைய வாழ்க்கையில். அவசரத்தில் ஜெபம் பண்ணிட்டு போற காரியம் அல்ல. நின்று நிதானித்து தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து, ஆண்டவரே அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருப்பது, அவரோட தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் ஜெபிப்பது, உண்மையோடு இருப்பது முக்கியமான காரணம். ஒரு கணவன் மனைவி எப்படி குடும்பத்தில் தொடர்ச்சியாக பேசிக்கொண்டு வருகிறார்கள், பிள்ளைகள் பெற்றோடு எப்படி பேசிக்கொண்டு வருகிறார்கள், குடும்பத்தில் எப்படி ஐக்கியம் வருகிறது என்பதற்கு வந்து உறவு முக்கியம். அந்த உறவு வந்து ஜெபத்தினால வருகிறது. அப்ப ஜெபம் வந்து நாங்கள் ஜெபத்தில் வளர வேண்டும். மத்தேயு 17ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் நடக்கிற, உங்களுக்கு எல்லோருக்கும் தெரிஞ்ச சம்பவம் வந்து மர்வமாகிற நிலைமை. இயேசு வந்து திடீரென மர்வம் அடைகிறார். அங்கே இருந்து பார்க்குறாங்க, எல்லாம் நடந்து முடிஞ்சு விட்டது. சீசர்கள் கீழே இருக்கிறாங்க. வந்து கொஞ்சம் பேர் வந்து கீழே அதே மலை அடிவாரத்தில் வந்து ஒரு தகப்பனுக்கு ஒரு பிள்ளை அடிக்கடி வலிப்பு வியாதினால பிரச்சனை கொடுத்து கொண்டிருக்க அந்த பிள்ளை. அப்போ கொண்டு வராங்க சீஷர்கிட்ட. இயேசு மலை இருப்பதனால நீங்கள் இதை இந்த பிள்ளை குணமாக்குங்கள்னு சொன்ன பொழுது வந்து அவங்களால குணமாக்க முடியவில்லை. எல்லாம் முடிஞ்ச பிற்பாடு, இயேசு வந்த பிற்பாடு அவங்க அந்த கேள்வியை வந்து கேட்குறாங்க. இயேசுடையுமே கேட்குறாங்க, ஆண்டவரே எங்களால் ஏன் குணமாக்க முடியாமல் போச்சு? அப்போ அதுக்கு 2 காரணத்தை இயேசு சொன்னார். ஒன்று எல்லாருக்கும் தெரிஞ்ச காரணம். வாசிப்பமாக அந்த சம்பவத்தை மத்தேயு 17ஆம் அதிகாரம் 19 21 வரைக்கும் வாசிக்க போறோம். வாசிங்க சிஸ்டர். அப்பொழுது சீஷர்கள் இயேசுவினிடத்தில் தனித்து வந்து, அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமல் போயிற்று என்று கேட்டார்கள். இது மான பிரச்சனை. அதெல்லாம் வந்து தனியாக வந்து கேட்குறாங்க. அவர் தனியாக ரகசியம் அப்படின்னு கேட்குறாங்க. பிரச்சனை எவ்வளோ பெரிய, உங்களோட இருந்தமே 3 வருஷமே, எல்லா அற்புதங்கள்லாம் பார்த்தோமே, எல்லாம் செய்தமே, எங்களால் செய்ய முடியாம போச்சு. அவ கேட்குறாங்க, வந்து தனியாக கூடியன்னு கேட்குறாங்க, எங்களால் ஏன் இது கூடாமல் போய்விட்டது? அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலே தான். சொல்கிறேன், முதலாக நான் சொல்கிறேன், உங்களுக்கு விசுவாசம் இல்லையப்பா. விசுவாசம் இல்லாதனால வந்து நீங்கள் செய்யாமல் போயிடுது. ஏன்னா அதில் கீழே சொல்கிறது வந்து கடுகள விசுவாசம். தொடர்ந்து வாசிங்க சார். கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம். உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று
மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அழகா சொல்ற பாருங்க, அழகா ஒரு காரியம் உங்களுக்கு அவிசுவாசம், விசுவாசம் கிடையாது சொல்றாரு. ரெண்டாவது காரியம் உடனே அடுத்த வசனம் சொல்லுது. ரெண்டாவது காரியம் என்ன காரியமா? இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற எந்த விதத்திலும் புறப்பட்டு போகாது என்றார். அப்ப உங்களுக்கு சொல்றாரு, உங்களுக்கு பிரேயர் சரி காணாது என்ன போட்டிருக்காரு, ஜெபத்தினாலும் உபவாசத்தினால தவிர வேறு ஒன்றாலும் இது போகாதப்பான்னு சொல்லி. அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஜெபம் கிறிஸ்தவ வாழ்க்கையில முக்கியமான ஒரு காரியம். விசுவாசம் ஒரு பக்கம் இருந்தா கூட தேவனோட நாங்கள் இருக்கிற ஜெபம் முக்கியமாக இருக்கிற ஒரு பங்காக நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கிறது. வளர்ச்சிக்கு, ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு முக்கியமாக இருக்கிறது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையில் வந்து சுத்திகரிக்கப்படப்பட வேண்டும். ஒவ்வொரு அன்னதினம், ஏன்னா ஒவ்வொரு நாளும் நாங்கள் தவறு தெரிஞ்சும் தெரியாமலும் காரியம் செய்யும் போது அந்த காரியத்தை உடனடியாக நாங்கள் அட்ரஸ் பண்ண விடவுமா இருந்தால் அது பெரிதாகி பிறகு அவுட் ஆஃப் எங்களோட கைக்கு மீறப்பட்டு அது நாங்கள் பேக் ஸ்லைடிங்காக போயிடுவோம். திரும்பி நாங்கள் பின்மாற்றத்துக்கு போய்விடுவோம். அதால் தான் நிறைய பேர் பின்மாற்றத்துக்கு காரணம் அதுதான். ஏன்னா ஜெபம் இல்லை, தேவ சமூகத்தில் அறிக்கை பண்ணுறது கிடையாது. அதனால் வந்து கண்டிப்பாக வந்து ஜெபம் அவர் சமூகத்தில் போய் இருந்து ஜெபிப்பது முக்கியம். அப்போ அங்கே ஜெபிக்கும் போது தேவ ஆவியான உணர்த்துவதனால நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம், ஒப்புரவாக்கப்படுகிறோம், சமாதானம் அடைகிறோம், தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம். அப்போ அது இல்லாமல் இருக்குமா இருந்தால் அது குடும்பத்தில் கணவன் மனைவியுடைய பிரச்சனையாக இருக்கலாம், அண்ணன் தம்பியாக இருக்கலாம், எது காரியம் இருக்கலாம், வந்து ஒவ்வொரு நாளும் அந்த ரிப்பெண்டன்ஸ் வந்து அந்த பாவம் மன்னிப்பு, அந்த மன்னிப்பு இல்லாவிட்டால் வந்து நம்முடைய வாழ்க்கையில் தவறு நாங்கள் செய்து கொண்டே போவோம். சங்கீதம் 51ஆம் சங்கீதத்தில் இந்த சங்கீதம் அழகாக இருக்கிறத இங்கே பார்க்கலாம். 2-3 வசனங்கள் வாசிக்கப்பட தெரிஞ்ச வசனங்கள்லாம் மறுபடியும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உற்சாகப்படுத்துவதாக வாசிப்போமாக. சங்கீதம் 51ஆம் சங்கீதத்தை 1-4 வசனத்தை வாசிங்க சிஸ்டம். முதலாவது, தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். அழகா ஒரு சின்ன தாவீது ஒரு பெரிய ஒரு தவறு செய்கிறான். ராஜா செய்து உணர்ந்து கொண்டான், செய்து விட்டேன்னு சொல்லி அதோட நிற்கவில்லை. அவன் தேவ சமூகத்தில் வந்து அறிக்கை செய்கிறான். பாருங்க, வாசிங்க சார் 4 வரைக்கும் வாசிங்க. என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமற என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். அழகா ஒரு அறிக்கை அங்க தெய்வ சமூகத்தில் வந்து அறிக்கை இடுகிறான். அந்த ஆண்டவரே, நான் உமக்கு மாத்திரம்தான் நான் பாவம் செய்தேன் ஆண்டவர். அதனால வேற எங்கேயும் மற்ற யாருக்கும் மறைச்சா கூட உமக்கு மறைக்க முடியாது. அதனால அழகாக வந்து மன்னிப்பு கேட்கிறாங்க. 7-8 வாசிங்க சிஸ்டர். அதே அதிகாரத்தில் 7-8 வசனம். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். அதுக்கு அழகா போட்டிருக்கு வந்து அதனுடைய ரிசல்ட்ஸும் போடுறாரு வந்து, எனக்கு இந்த காரியம் ஆண்டவர் செய்யும் என்று. 12 வாசிங்க. உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். பாருங்க, அழகா போட்டு பாருங்க. அதாவது என்னுடைய சந்தோஷம் போய்விட்டது, அந்த மன்னிப்பை கேட்பதனால மறுபடி அந்த சந்தோஷம் சமாதானம் வரும்போது தேவ ஆசீர்வாதம் நமக்குள்ளே வர்றதை நாங்கள் பார்க்கலாம். ஜெபம் நிச்சயமாக வந்து இது ஒரு நிலைமை இருக்கிறது. ஜெபத்தில் இன்னொரு நிலை வந்து நம்முடைய வாழ்க்கையில், அதாவது என்னுடைய வாழ்க்கையில் வந்து இன்னும் தேவனோடு ஐக்கியப்படுவதற்கு வந்து அது உதவி செய்கிற ஒரு காரியமாக நாங்கள் பார்க்கலாம். வந்து அழகா நீங்கள் பார்க்கும்போது வந்து இயேசுடைய வாழ்க்கையில் வந்து நீங்கள் பார்க்கும்போது வந்து அற்புதங்கள் செய்த உடனடியாக வேதம் என்ன சொல்லுது? தனியாக போய் ஜெபம் பண்ணினார். வேதத்தில் நிறைய இடத்துல போட்டிருக்கீங்க. மத்தேயு 14ஆம் அதிகாரத்தில் 5 அப்பம் 2 மீன்களை வைத்து எல்லாருக்கும் போஷித்த பிற்பாடு வந்து சீசர்களை அனுப்பி விடுறார். போக சொல்லி
போன உடனே அடுத்த வசனம் சொல்லுது, 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் பண்ணிக்க சொல்லுது வந்து இயேசு உடனடியாக தனித்து சென்று ஜெபம் பண்ணினான்னு போட்டிருக்கு. ஏன்னா அவருடைய அந்த உறவு வந்து தேவனோட தனக்கு இருக்கிறது போல ஆண்டவரே அதே போல வந்து நமக்கு வந்து அந்த உறவு இருவேணுமா இருந்தால் தேவனோட அந்த ஜெபம் அனுதினமும் நமக்கு வேண்டும். ஜெபம் இன்னொரு காரியம் நமக்கு செய்து வந்து என்னுடைய வாழ்க்கையினுடைய பாதையை வந்து எனக்கு வழிவகுக்குது. நான் நடக்க வேண்டிய பாதை ஒரு நல்ல மனுஷனுடைய நடைகளை எதனால தேவன் உறுதிப்படுத்துகிறாரா? அவன் உறுதிப்படுத்த வேண்டுமா இருந்தால் அவர் சமூகத்தில் நாம் காலையில காத்திருக்கும் போது, அவர் சமூகத்தில் ஜெபிக்கும் போது தேவன் அந்த பாதைகளை நமக்கு வழிகளை கற்றுக் கொடுக்கிறார். நீ போற பாதை சரி மகனே, உன்னுடைய பாதை ஓகே, நீ போகலாம், செய்யலாம், இந்த காரியம் அனுகூலமாக வரும்னு சொல்லி தேவன் நமக்கு கொடுக்கிற தேவனா இருக்கிறார். தாவீதுடைய வாழ்க்கையில அடிக்கடி தாவீது அந்த மாதிரி தான் செய்யலாம். வந்து அதாவது ஒரு இடத்துல நீங்க வரும்போது நீங்க அழகா நீங்க பார்க்கலாம் வந்து 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்க்கும்போது வந்து சிக்லாக் இடத்துக்கு வருகிறான். அங்கே வந்த பொழுது அமலேக்கியர் அவனுடைய குடும்பம் பொருட்கள் எல்லாத்தையும் கொள்ளையடித்து கொண்டு போயிடுவாங்க. கூட இருந்த ஆக்கள் எல்லாரும் திட்டி அவனை திட்டி தீர்க்கும் போது வந்து வேதம் அழகா சொல்லுது வந்து தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். அப்பொழுது கேட்கிறான், ஏபோத் நூலை போட்டுட்டு போய் கேட்குறான் ஆண்டவருக்கு முன்னால் உட்காந்து, ஆண்டவரே நான் தொடர்ந்து போய் இதை எமலேக்கியரை பின்பற்ற முடியுமா? அவங்களை பின்பற்றி போய் அது எல்லாவற்றையும் எடுக்க முடியுமான்னு கிட்டோட ஆண்டவர் நடப்பா, நீ போப்பா தாவீதே, நீ எது எல்லாத்தையும் இழந்து போனியோ அத்தனையும் திரும்ப பெற்றுக்கொள்வார். காரணம் என்னன்னு சொன்னா அவன் தேவ சமூகத்தில் போய் அமர்ந்திருந்து ஜெபித்து தேவனிடம் தன்னுடைய வழியை கேட்டதுனால, நான் ராஜா, என்னால் முடியும், அல்லது எனக்கு ஆட்கள் இருக்கிறது, எனக்கு என்னோட கூட இருக்கிறார்கள், அவங்கள கூட்டிக்கொண்டு போய் நான் ஜெயம் பண்ண முடியுமென்று அந்த ஒரு நம்பிக்கை வந்து தனக்குள்ள வரையில் நம்பிக்கை, அவனுடைய நம்பிக்கை வந்து தேவனில் இருந்தது. காரணம் வந்து அந்த ஜெபத்தினால வந்து. இன்னொரு காரியம், ஜெபம் நமக்கு வந்து இயேசுவை போல மாற்றணும் உதவி செய்கிறது. ஏன்னா அதனால தான் சீசர்கள் கேட்டாங்க, இயேசுவை போய் கேட்டாங்க, இயேசுவே எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தார். ஏண்டா அவருடைய ஜெபத்தை பார்க்குறாங்க, அவர் எப்படி ஜெபிக்கிறாரு, அந்த ஜெபத்தினால என்ன நடக்கிறதை பார்த்ததுனால கேட்குறாங்க. மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் நினைக்கிறேன் கேட்குறாங்க வந்து, ஆண்டவரே எங்களுக்கு ஜெபிக்க எங்களுக்கு கற்றுத்தாரு. அப்போ ஜெபம் இன்னொரு நிலையில் பார்க்கலாம். இன்னொரு காரியம், ஜெபம் வந்து என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் தேவனோட அந்த நம்பி வாழ, இன்னும் உறுதியாக வாழ, அவரோட இன்னும் விசுவாசிக்க உதவி செய்கிறது காரணம் ஜெபம் தான். எலியாவுடைய வாழ்க்கையில பார்க்கலாம் வந்து அத்தனை பாகால்கள், அத்தனை தீர்க்கதரிசிகளுக்கு முன்பதாக வந்து அந்த உறுதியோட, அந்த கான்ஃபிடன்ஸோட, அந்த விசுவாசத்தோட ஜெபிச்சதுனால தான் வானத்தில் என்ன வந்துச்சுது, அக்னி வந்து இறங்கிச்சு. ஸோ இதெல்லாம் வந்து ஜெபத்தினால பெற்றுக்கொண்ட பெரிய கிருபை. அப்போ ஆண்டவரே, ஜெபம் நம்முடைய வாழ்க்கையோட முக்கியமாக இருப்பதனால வார்த்தை வளர்றது போல இந்த புதிய மாசத்துல தேவனை ஆசீர்வதிக்க வேண்டுமா இருந்தால், அவரை சரியாக புரிய வேண்டுமா இருந்தால், ப்ரேயர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஜெபம் கண்டிப்பாக வேணும். இப்போ கேள்வி என்னடா, எல்லாருக்கு நான் கையொத்து சொல்லி கேட்க மாட்டேன், இதுவரைக்கும் யாராவது ப்ரே மீட்டிங்கு வராதவள் இருக்கிறீங்களா? நீங்கள் நம்ம சேர்ச்சில் எத்தனையோ ப்ரே நடக்குது. அதிகால ஜெபத்தில் இருந்து கடைசி கடைசி வரைக்கும் ஜெபம் இருக்கு. எனவே கொஞ்சம் வாழ்க்கையை கொஞ்சம் மாற்றிக்கொள்ளுங்க. நான் கணக்கு பண்ணி பார்த்து நினைக்க 168 167 சம்திங் ஏதோ மனத்தியால ஒரு வாரத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் 1-2 வாரத்தை நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஜெபங்களுக்கு தேவன் உங்களுக்கு ஆசீர்வதிப்பார். அந்த ஆசீர்வாதத்தால் சபைக்கு ஆசீர்வாதம் ஒரு பக்கம் இருந்தால் கூட மெயின்லி உங்களோட பர்சனல் லைஃப்பில் வந்து அது உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் மாறும். எனவே கொஞ்சம் மாற்றிக்கங்க, எல்லா ஷெடியூலையும் மாற்றி வச்சுட்டு. ஏன்னா நீங்கள் என்னதான் அப்படின்னாலும் எங்கேயாவது போய் இடிக்க தான் போகுது. ஏன்னா இங்கே கொடுக்காவிட்டா அங்கே இடிக்கும். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக இதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. கர்த்தர் மற்ற காரியத்தை தேவன் காரியங்களை வாங்கி செய்வார். எனவே இந்த மாதத்தில் தேவன் கொடுத்துருக்கிற 1000 மடங்கு இப்போ இருக்கிற நிலைமையை காட்டிலும் அடுத்த ஸ்டேஜுக்கு போகணுமா இருந்தால் அவர் ரெடியாக இருக்கிறாரு. ஆண்டவரே நான் ரெடியான்னு தான் நாங்கள் பார்க்கணும். எனவே ஜெபத்தில் நாங்கள் தடுத்திருப்போமான. 3வது காரியம் வந்து ஐக்கியம். ஐக்கியம் முக்கியம். யூனிட்டி, அதாவது ஒரு மனப்பாடு, யூனிட்டி கண்டிப்பாக முக்கியம். ஃபெலோஷிப் முக்கியம். ஃபெலோஷிப் இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது.
இப்போ அந்த கூறுறது வந்து கண்டிப்பாக வேணும். அப்போ அதனால தான் வேதம் சொல்லுது வந்து அழகாக வந்து அந்த சபை கூடுதலை விட்டு விடாதீங்க. மற்றாக்கெல்லாம் விடுறாங்களா, அதில் போல நீங்கள் அப்படி விட்டு விடாதீங்க. ஏனென்றா த லாஸ்ட் டே என்று கொண்டு தேவனுடைய வருகை சமயமாக இருப்பதனால நாங்கள் அதை குறித்து மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அந்த சபை கூடுதலை விட்டு விடக்கூடாது வேதம் சொல்லுது. அந்த வசனத்தை வாசிப்புமாக எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 25வது வசனம். Hebrew chapter 10 verse 25. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். அதுதான் காரணம். அதாவது நாங்கள் வர்றதுக்கு காரணம் ஒருவருக்கொரு ஊக்குவிக்கிறது. ஆனால் நாங்கள் என்ன செய்யறோம், ஒரு வராவிட்ட ஆமாப்பா அங்கே போய் என்ன செய்யறேன், நாங்கள் இன்னும் என்ன ஊத்துறமே தவிர ஊக்குவிப்பது கிடையாது. வேதம் சொல்லிட்டு ஊக்குவிக்க சொல்லுது, என்கரேஜ் பண்ணிட்டாமா. ஏனப்பா நீ வரையில, ஒரு ஆள் வராவிட்டா நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டு ஏனப்பா வரல செஞ்சு உங்களை எதிர்பார்த்தோம், உங்களை மிஸ் பண்ணிட்டோம், ஏன் வரலன்னு சொல்லி நீங்கள் ஊக்குவிக்க வேணும். சபைக்கு ஊக்குவி. அடுத்த தொடர்ந்து வாசிங்க. நாளானது சமீபத்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். அந்த புதிய மொழிபெயர்ப்பு சொல்லப்படி போட்டிருக்கு. அதாவது நீங்கள் ஒருவருக்கொருவர் வந்து நீங்கள் வந்து ஊக்கமூட்டுவோமாக, என்கரேஜ் பண்ணுவோமாக. ஏனென்றால் இறுதி நாள் நெருங்கி வருகிறதை காண்கிறோம். அதாவது கடைசி நாளை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே இன்னும் அதிகமாய் ஊக்கமூட்டுவோமாக. ஸோ அந்த ஃபெலோஷிப் கண்டிப்பாக முக்கியமாக வேணும். ஏன் இந்த காரியம் வேணுமென்றான நிறைய பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்பை தொடங்குங்கன்னு சொன்னால் டக்கு 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 தொடங்கிடுவோம் நாங்கள் அந்த குரூப் எல்லாம். ஆனால் ஃபெலோஷிப்புக்கு வர்றது கஷ்டம். இப்போ இன்னைக்கு நாங்கள் அதையும் பார்க்க போகிறோம். அந்த வார்த்தை முக்கியம், ஜெபம் அடுத்தது இந்த ஐட்டமும் முக்கியம். வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலனுடைய 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் ஆரம்பத்தில் பார்க்கும்போது வந்து பேதுரு ஒரு பெரிய ஒரு பிரசங்கம் பண்ணுறாரு. வந்து அந்த பிரசங்கம் பண்ணி கடைசியில் 41-42 வசனத்தை வாசிங்க சிஸ்டர். 2ஆம் அதிகாரம். அவருடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். சொன்ன 3 காரியத்துக்கு அவங்க இருந்தாங்களா? வார்த்தையில வளர்ந்தாங்க, ஜெபிச்சாங்க, ஃபெலோஷிப் அந்நியோன்யம்ன்றது வந்து வீட்டு இதெல்லாம் வீட்டு சபைகள், ஹோம் குரூப், அங்கே தான் இது வந்து பெருகின்ற. அப்போ அங்கே பெருகினார்கள்னு போட்டிருக்கு. வந்து அப்போ ஒரே சிந்தை ஒரே இதயத்தோடு தான் அவங்க இயங்கினாங்களாம். அப்போ இது அந்த அப்படி இருந்தால் தான் அழகாக போட்டிருக்கு. வந்து சங்கீதம் இல்லை, அப்போஸ்தலனுடைய அதே 4ஆம் அதிகாரம் 32 சொல்லுது வந்து விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே மனமும் ஒரே கூட்டத்தினா இருந்தாங்க. எத்தனை பேர்? கிட்டத்தட்ட 3000க்கு பேர் இந்த ரட்சிக்கப்பட்டாங்க. 2ஆம் அதிகாரத்தில் அத்தனை பேரும் ஒன்றாக வர்றாங்க. வந்த பொழுது வந்து அவ்வளோ பேரும் வந்து ஒரே இதயமும் ஒரே மனமுமா இருந்தாங்களாம். அப்படி இருந்ததுனால வந்து 4ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனுடைய 4ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிங்க சிஸ்டர். கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லோர் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. இங்க பாருங்க, 2 காரணம் நடக்குது பாருங்க. அந்த வல்லமையாக அவள் இருந்ததுனால வந்து அவள் அந்த ஒரு மனத்தோடு இருந்ததுனால வந்து தேவனுடைய வார்த்தை அழகாக பேசுறாங்க, போய் சாட்சி சொல்றாங்க எல்லாரும் வந்து அழகாக வந்து. அதனால வந்து தேவனுடைய பிரதான கிருபை அவர்கள் மேல் இருந்ததா. அப்ப அந்த ஃபெலோஷிப் ஒரு மனம் படும் போது, ஒரே இதயம் ஒரே மனதோடு இருக்கும்போது கர்த்தர் நிச்சயமாக அந்த பெரிதான ஒரு கிருபையை தேவன் நம்ம கொடுக்கிறார். வந்து இப்போ இன்னைக்கு நாங்கள் ஃபெலோஷிப் கட்டாயம் முக்கியம் என்பதை குறித்து வேதத்தில் பல இடத்துல பல காரியம் போட்டிருந்தாலும் ஒரு 4 காரியத்துக்கு ஒன்று வந்து என்ன நமக்கு வந்து அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. ஃபெலோஷிப் பண்ணும்போது
பேசுறது, ஒரு விசாரிப்பது, ஒரு ஊக்குவிப்பது, இது ஒரு நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறது வேதம் அப்படித்தான் சொல்லுது. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 3-4 சொல்லுது நீங்கள் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாக இருக்கும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாய கிறிஸ்துவோடும் இருக்கிறது. இந்த காரியம் அடுத்த வசனம் சொல்லுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படியாக இந்த காரியத்தை உங்களுக்கு எழுதுகிறோம். அப்ப தேவனுடைய சந்தோஷம் நிறைவா இருக்க வேண்டுமா இருந்தால், தேவனுடைய கிருபை நமக்கு இருக்க வேண்டுமா இருந்தால், அந்த அவர்கள் எப்படி இருந்தது போல நம்முடைய ஃபெலோஷிப் நம்ம இருக்கும்போது நமக்குள்ள ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் நமக்குள்ளே வருகிறது. முதலாவது காரியம் ஏன்னா நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் இதுதான் நம்முடைய குடும்பம். அந்த குடும்பத்தில் நம்முடைய ஐக்கியம் பெருகும் போது அந்த சந்தோஷம் நிறைவாக நம்ம இருக்கிறது. 2வது காரியம் ஃபெலோஷிப் எனக்கு உங்களுக்கும் நம்முடைய அதாவது ஒரு தவறு செய்துட்டோம் என்றால் அதை சுட்டி காட்டி நம்மை தூக்கி விடுவதற்கு ஒரு ஆள் இருக்கின்றது. நமக்கு ஒரு 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 தைரியம் நமக்கு உண்டு. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 13 வாசகமாக, உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினால் கடினப்பட்டு போகாத படிக்கு இன்று எண்ணப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வேண்டுமா இருந்தால் ஒரு நமக்கு இன்னொரு மனுஷன் நமக்கு வேணும். அதனால சபையில தான் செய்ய முடியும். ஒரு காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம், ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியோ ஒரு சின்ன காரியம் தவறு விடும் போது உடனடியாக அவளை போய் சொல்லி அவளை புத்தி சொல்லி திருத்துவதற்கு இந்த ஃபெலோஷிப் தான் உதவி செய்யும். வேற ஒன்றும் செய்யாது. அதனால தான் நாங்கள் வாங்க கூடுவோம் கேட்பதற்கு காரணம் அதுதான். அடுத்த காரியம் தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படிய செய்கிறது. அதையும் அந்த வசனத்தையும் வாசிப்போமாக. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 5-6 வாசிப்போமாக. 1 John chapter 2 verse 5 and 6. அவருடைய வசனத்தை கைக்கொள்ளுகிறவனிடத்தில், அதாவது அந்த வசனத்தை கீழ்ப்படுகிற எல்லாரிடத்திலையும் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும். மெய்யாகவே அவருடைய அன்பு பூரணமாக இருக்கும். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். அப்ப அந்த ஃபெலோஷிப்ல வரும்போதெல்லாம் தேவனுக்குள்ள நாங்க தேவனை கீழ்ப்படுகிறோம். அந்த கீழ்ப்படினால நமக்கு அழகாக தேவனுடைய அன்பு பூர்ணமாக படுறதை நாங்கள் பார்க்கிறோம். இன்னொன்று நம்முடைய ஃபெலோஷிப்ல இப்படி நாங்கள் ஒன்றாக ஒரே மனதோடு இருக்கும்போது ஒருவருக்கு வேண்டிய காரியத்தை ஜெபிப்பதற்கு அவளை கைதூக்கி விடுவதற்கு உதவி விடுகிறது. பவுல் ஒரு இடத்துல ஒரு சபைக்கு போகும்போது அவருக்கு அங்கே சுவிசேஷம் மூடப்பட்டிருக்கிறது, அடைக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு என்ன செய்வது தெரியல. அப்போ அங்கே ஒரு வசனம் போடப்பட்டிருக்கிறது. நீங்கள் கேட்குற எனக்காக நீங்கள் ஜெபிச்சு கொள்ளுங்கப்பா, எனக்காக நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்க. எதுக்குன்னு சொன்னால் அந்த கதவுகள் பழையபடி திறக்கப்பட வேண்டும் என்று சொல்லி கொலோசியர் சபையில் அந்த காரியம் நடக்கிறது. கொலோசியர் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 3-4 வாசகமாக, கிறிஸ்துவினுடைய ரகசியத்தின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற நான் அந்த ரகசியத்தை குறித்து பேச வேண்டிய பிரகாரமாய் பேசி அதை வெளிப்படுத்துவதற்கு திருவசனம் செல்லும்படியான வாசலை தேவன் திறந்தருளும்படி எங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள். அழகா கேட்கிற பாருங்க. அங்க பவுல் பப்ளிக்கா சொல்றாரு, சபையை கேட்கிறார், எனக்கு போக முடியாதபடி நாங்கள் இந்த மிஷன் காரியமா இருக்கலாம் அல்லது சுவிசேஷம் சொல்வதற்கு நீங்கள் ஒரு இடத்துல சொல்வதற்கு தடையா இருக்குமா இருந்தால் ஒரு கால் பண்ணி இப்போ நான் அப்படி இருந்து போன ஒரு ஃபேமிலியை குடும்பத்தை சந்திப்பதற்கு இவருக்கு ஜெபித்து கொள்ளுங்கள் என்று சொல்லுவதற்கு காரணம் என்னன்னு சொன்னால் கர்த்தர் வாசலை திறந்து கொடுப்பார். அது காரணம் நமக்கு ஒரு மனம், ஒன்னஸ், அந்த ஃபெலோஷிப் இருக்குமா இருந்தால் தேவன் காரியங்களை வைக்க செய்வார். இப்படியாகவும் தேவன் நம்மை ஆசீர்வதித்து நம்மை வளர செய்கிற தேவனாக இருக்கிறார். இது 3வது காரியம். 4வது காரியம் நீதிமான்கள் போல வாழ. நாம் நீதிமான்கள் ஆகிவிட்டோம், ஆனால் நீதிமான்கள் போல வாழ தேவன் கற்றுக்கொள்ளபடியாக விரும்புகிறார். ஏன்னா பவுல் எழுதுகிறார் பிலிப்பி சபைக்கு அவர் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறாராம் ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறோன்னு ஒவ்வொரு முறையும் காணப்படும்படியாகன்றதுக்கு விளக்கம் என்னன்னு சொன்னால் இந்த வசனத்தை வாசி நான் பேசுவோமாக. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 8 வாசிங்க, 8-9 வாசிங்க சிஸ்டர். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன்.
நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுய நீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும் படிக்கும். முக்கியம். நான் ஆண்டவரே கிறிஸ்தவனா இருக்கிறேன், நீதிமா இருக்கிறேன், நீதிமானா கடைசி வரைக்கும் கிறிஸ்துக்குள்ளே இருக்கத்தக்கதான் அவருடைய குடும்பத்துல, அவருடைய நீதியில, அவருடைய சரீரத்துல ஆண்டவரே நான் முழுவதுமாக பங்கெடுத்து நான் அதிலே வாழ்கிறவனா இருக்க நான் கற்றுக்கொள்ளும் போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கின்றார். இப்படியாக நிறைய காரியம் நான் பேசிக்கொண்டு போகலாம். நான் கடைசியாக இதில் நான் என்ன இந்த முதலாம் அதிகாரம் உபாகம் முதலாம் அதிகாரத்தில் இந்த வார்த்தை அல்லவா, அந்த அதிகாரத்தில் 4 காரியம் தேவன் வச்சிருக்கார் நமக்கு. அந்த காரியம் என்னென்று பார்த்து நாங்கள் கடந்து செல்ல தேவன் கிருபை கொடுப்பாராக. எல்லோரும் திருப்பிக் கொள்வோமாக. உபாகம் முதலாம் அதிகாரத்தை இவ்வளவு நாங்கள் வளர்றதுக்கு ஆண்டவர் சொன்னார், வார்த்தை வளர்றப்பா, ஜெபத்தில் வளர்று, ஃபெலோஷிப்பில் வளர்ந்து கொள்ளுங்க, நீதிமானா வாழ்ந்து கொள்வது உண்மைதான். ஆனால் ஆண்டவரே இந்த மாதத்தில் தேவன் நமக்கு நிலையிலிருந்து ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு நாங்கள் மாற வேண்டுமா இருந்தால் தேவன் முதலாக சொல்கிறான்னு சொன்னால், நாங்கள் ரொம்ப நாட்களாக ஒரு இடத்துலேயே அப்படி நின்றுட்டோம். அப்படிதான் போட்டிருக்கோம், 6 7 போட்டிருக்க. யூ ஆர் ஸ்டே டூ லாங். உட்காந்துட்டோம் நாங்கள் ரொம்ப நாளாக. மூவ் பண்ணுறதுக்கு யாருக்கும் விருப்பம் இல்லை. அதாவது நான் இடத்தை சொல்ல இல்லை, அடுத்த நிலைக்கு போகிறதுக்கு இது எனக்கு போதும் அப்போ, திஸ் இஸ் இனஃப் ஃபார் மீ, அந்த ஸ்டாண்ட் நாங்கள் வந்துட்டோம். இவ்வளோ ஆக்கள் போதும், அல்லது இந்த வாழ்க்கை எனக்கு போதும், அல்லது இந்த ஆவிக்குரிய நிலைமை எனக்கு போதுமென்று மேபி நாங்கள் நினைச்சிருக்கலாம். அப்படி தான் வேதம் சொல்லிட்டு அப்படி தான் அவங்களும் நினைச்சாங்க. அதனால தான் மோசே கொண்டு சொன்னார், நீங்கள் இருந்த இடம் டூ லாங், நீங்கள் யூ ஸ்டேட் ஹியர் ஃபார் டூ லாங். 6வது வசனம் அப்படி தான் போட்டிருக்குது. ஆங்கிலத்தில் அழகாக போட்டிருக்கு, யூ ஹேவ் ஸ்டேட் திஸ் மவுண்டன் லாங், டூ லாங். அப்போ அதனால அங்கே இருந்தீங்கன்னு அதிலே இசைவாக்கம் அடைஞ்சிருங்க, இது போதும்னு சொல்லி. ஸோ இந்த ஆண்டவர் அடுத்த நிலைக்கு உங்களை கொண்டு போகணுமா இருந்தால் அதே 7ஆம் வசனம் சொல்லுது, நீங்கள் உடனடியாக இந்த மலையில இருந்தது போது நீங்கள் புறப்பட்டு போங்கள். நீங்கள் எழும்பி அடுத்த நிலைக்கு மாற்றம் அடையும்படி தேவன் விரும்புகிறார். இதுதான் முதலாவது காரணத்தை விரும்புகிறார். நாங்கள் ஆண்டவரை ஆசீர்வதிக்கிற விரும்புகிற தேவன் எங்களை அடுத்த நிலைக்கு போகணுமா இருந்தால் நாம் ரெடியாக மூவ் பண்ணுவது. அதை விட என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் கொஞ்சம் ஆண்டவரே, ஐ நீட் சம் மோர். என்னுடைய பிள்ளையோட வாழ்க்கையில், என்னுடைய குடும்ப வாழ்க்கையில், என்னுடைய பிஸ்னஸ் வாழ்க்கையில் எல்லாத்துலேயும் ஆண்டவரே, ஐ நீட் டு கோ நெக்ஸ்ட் ஸ்டெப். நான் புறப்பட்டு போகணும், நான் உட்கார்ந்தா முடியாது. அப்போ அதுக்கு ஆண்டவர் சொல்கிறார், அடுத்த சொல் போட்டிருக்கு, ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்தாச்சு. 8ஆம் வசனம் சொல்லுது, ஆணைட்டு தேவன் ஏற்கனவே அந்த ஒரு சுதந்திரம் வைத்திருக்கார், இடத்துல செட்டப் பண்ணி வைத்திருக்கார். அதை பெற்றுக்கொள்ள வேண்டியது எங்கட பொறுப்பு. பெற்றுக்கொள்ள வேண்டுமா இருந்தால் அப்படித்தான் வேதம் சொல்லுது, ஆணையிட்டு கொடுத்த அந்த தேசத்தை நீங்கள் சுதந்திரத்துக் கொள்ளுங்கள். அப்படின்னா நீங்க எழும்பி போய்த்தான் அந்த காரியத்தை செய்ய வேண்டும். நாம் மூவ் பண்ணி நாம் ஆண்டவரை கொஞ்சம் எங்களுடைய காரியத்தை இன்னும் நாங்கள் அடுத்த நிலை கொண்டு போனத்தான் தேவன் நம்மை கிருபையாக நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அதற்கு ஒரு ஆள் 2 பேர் 3 பேர் போதாது. வேதத்தை போட்டுட்டு we need many hands. 13ஆம் வசனத்தை வாசிங்க. நான் உங்களுக்கு அதிபதிகளை ஏற்படுத்தும் பொருட்டு உங்கள் கோத்திரங்களில் ஞானமும் விவேகமும் அறிவும் உள்ளவர்கள் என்று பெயர் பெற்ற மனிதரை தெரிந்து கொள்ளுங்கள். அதாவது நீங்க பெருக வேணுமா இருந்தால் இப்ப இருக்கிற நிலைமையில இருந்து இன்னொரு நிலைக்கு இப்ப நான் மேபி சர்ச் காரியமா இருக்கலாம், குடும்ப காரியமா இருக்கலாம், ஆவிக்குரிய வாழ்க்கையமா இருக்கலாம். நாங்கள் எல்லோரும் சேர்ந்து செய்யும்போது, குடும்பத்திலேயும் எல்லாரும் சேர்ந்து ஒரு மனமா இருக்கும்போது தான், சபையில ஒரு மனமா இருக்கும்போது தான். அதே போலதான் ஆண்டவர் சொல்றார், நீ இருந்தா போதுமாப்பா, நீ எழும்பு நட, உனக்கு ஒரு அதாவது ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கேன், அது சுதந்திரத்துக்குள். அதற்கு நீ மாத்திர முடியாது. we need everybody.
அப்ப பார்வையாளர்கள் இல்லை, நாங்கள் இனிமே பங்காளி இல்லாம மாறணும். சேர்ச்சுக்கு வந்துட்டு போற மாத்திரமல்ல, ஆண்டவரே என்னுடைய பங்களிப்பு என்ன, நான் என்ன செய்ய வேண்டும் என்ற உங்களையும் தேவன் எதிர்பார்க்கிறார் அந்த ஆசீர்வாதத்தில். அப்ப வேதம் சொல்லுது நாம் தான் போகணுமா. அப்போ போகிறதுக்கு சில உள்ள ஃபர்ஸ்ட் டைமாக இருப்பதுனால, முதல் தரமாக இருப்பதுனால, அல்லது இதுவோ அது நான் ஊழியம் செய்வதற்கு கஷ்டமாக இருக்கிறது எனக்கு தெரியாதுன்னு சொன்னால் நீங்கள் பயம் பெறும். அதுதான் வேதம் சொல்லுது அதை நடத்துவது தேவனா. வேதமாக 29-30 வாசிங்க. அப்பொழுது நான் உங்களை நோக்கி நீங்கள் கலங்காமலும் அவர்களுக்கு பயப்படாமலும் வரக்கூடிய சேலஞ்சஸ் இருக்கலாம், வரக்கூடிய சவால்கள் இருக்கலாம், அதுக்கு நீங்க பயப்படாமலும் தயங்காமலும் இருங்கள். 30ஆம் வசனம். உங்களுக்கு முன் செல்லும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே எகிப்தில் உங்களோடு இருந்து உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்த எல்லாவற்றையும் போலவும் வனாந்தரத்தில் செய்து வந்தது போலவும் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். இதுவரைக்கும் செய்த தேவன், இதுவரைக்கும் எபினேசராக நம்முடைய வாழ்க்கையில செய்து வந்தவர், ஒவ்வொரு நிலையில செய்த தேவன் இனிமேலும் செய்வார். அப்ப ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில நான் எழுந்து பிரகாசிக்க, எழுந்து ஆண்டவர் அடுத்த ஸ்டெப்புக்கு போக தேவன் கிருபை கொடுப்பார். அதான் இந்த மாதம் தேவன் கொடுத்துருக்கா வார்த்தை தான். அப்போ ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில அது சபையை குறித்திருக்கலாம், மேபி சபைக்குரிய மூவ்மெண்ட் இருக்குது, அங்கேருந்து போகிறதுக்காக தேவன் கொடுத்த காரியமாக இருக்கலாம், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருக்கலாம், அது எதுவாக இருந்தாலும் ஒவ்வொரு நிலையிலையும் ஆண்டவரே we have staged this too long. அதனால கொஞ்சம் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை பார்ப்போம். நான் வர்ற சேர்ச்சில் வந்துட்டேன், ஒரு நிலையில் இருக்கிறேன், ஒரு ஊழியம் ஏதோ ஒரு ஊழியம் செய்றீங்க, இது போதும், அல்லது அடுத்த காரியம் செய்யணுமா இருந்தால் எல்லாரும் எல்லாருடைய கரங்களும் வரும்போது தான் தேவன் கிருபை செய்வாராக. எனவே இந்த மாதம் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் இப்போது இருக்கிற நிலையை காட்டிலும் நீங்கள் 1000 மடங்கு உங்களை ஆசீர்வதிக்க இப்படி வரலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு அவர் தயார் இருப்பதனால ஆண்டவரே இந்த கால வேளையில இந்த ஆசீர்வாதத்தை நான் சுதந்திரமாக பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். அதுக்கு முன்பதாக கர்த்தருடைய எழுந்திருந்து தேவனுடைய பந்தி இருப்பதனால இந்த பந்தியில் கலந்து கொண்டு கொஞ்சம் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவரே இது ஒரு புதிய மாதம், ஒரு புது கிருபை கொடுத்திருக்கிறீர், புதிய வாக்குத்தத்தை கொடுத்திருக்கிறீர். இந்த வாக்குத்தத்தத்தில் ஆண்டவரே என்னுடைய நிலைமையை நான் பார்த்து அறிந்து சபையின் காரியமாக இருக்கலாம், ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருக்கலாம், கர்த்தர் உங்களோட படுவாராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் மனுஷன் முன்பதாக தேவன் முன்பதாக சாட்சியாக வாழ்ந்து பந்தியில் கலந்து கொள்ளலாம். பந்திக்கு நம்ம ஆயுதப்படுத்துகிற வேளையில் ஸ்நேகம் கரைத்திடும் என்னை மாற்றி கரைந்தோட செய்யும் கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் என்னை கல்வரம் மாற்றி கரைந்தோட செய்யும் கல்வாரி ஸ்நேகம் காலங்கள் தோறும் காவலில் உள்ளோ காணட்டும் உம்மை களிப்போடு இன்னமும் காலங்கள் தோறும் காவலில் உள்ளோ காணட்டும் உம்மை களிப்போடு இன்னமும் குருசரின் ரத்தம்
நாளை கூட தேவனுடைய பந்திக்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிற வேளையில் ஒரு விசை அவருடைய கல்வாரியுடைய சிநேகத்தை நாங்கள் சிந்தித்து பார்ப்போமாக. காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அவர் அப்பத்தை எடுத்து இதை பிட்டு, இதை நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்று அந்த அழகாக தேவன் நமக்கு கூறினார். அந்தபடி அவர் பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தால் ஆக்கிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, இதை பானம் பண்ணும் போதெல்லாம் அவருடைய வருகை நினைவு கூறும்படி சொன்ன தேவன். ஆண்டவரே, நான் உமக்குள்ளே இன்னும் வளரத்தக்கதாக, இன்னும் கனி கொடுக்கத்தக்கதாக, ஆண்டவரே இன்னும் அடுத்த நிலைக்கு நான் பெருகத்தக்கதாக நீ கல்வாரி சிலுவையில் எனக்காக எல்லாவற்றையும் சம்பாதித்து வைத்தீர் அல்லவா, அதை மறுபடி நினைவு கூற இந்த காலவெளியில் நம்ம கொடுத்த சிலாக்கியத்துக்காக நன்றி. இந்த அப்பத்தை, இந்த ரசத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக. உட்கொள்ளும் போது ஆண்டவரே, எங்களுக்குள்ள இருக்கிற எல்லா அசூயான காரியங்களும் நீங்கி ஒரு பெரிய பரிசுத்தமுள்ள பிள்ளைகளாக நீர் விரும்புகிற ஆண்டவரே பிள்ளைகளாக வாழ எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த ஐக்கியத்தை பலப்படுத்தும். இதை உட்கொள்ளும் போது சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்களும் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே பலமடைவதாகப்பா. கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும், தொடர்ந்து வழிநடத்தும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற மர்ம பிதாவே, ஆமென். கலந்து கொள்வோமாக. கிருபையா நீர் கொடுத்த அந்த அருமையான ஆண்டவரே காலை வேளைக்காக நன்றியப்பா. இந்த நாளில் கூட தேவனுடைய பிரதான சமாதானம், உடைய மகத்துவம், உடைய மாறாத விலகாத பிரசன்னம் இந்த மாதம் முழுவதும் நம்மை பாதுகாப்பதாகப்பா. அதுக்கு ஒரு பிள்ளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தகப்பனே, இந்த புதிய மாதத்தில் உடைய மகத்துவத்தை நாங்கள் கண்ணார காண, நீ கொடுத்த வாக்குத்தை சுதந்தரிக்க, நாங்கள் அடுத்த நிலைக்கு நாங்கள் ஆண்டவரே நாங்கள் உயர்வடைய எங்களுக்கு கிருபை தருவீராக. எங்களை குறித்து நீர் ஆண்டவரே நினைவோடு இருக்கிற கர்த்தர், எங்களை குறித்து ஆண்டவரே எல்லாவற்றையும் நீ செய்து கொடுக்கிற தேவனாக இருப்பதனால் இந்த காலவெளியில் உடைய சமூகத்தில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பேர் பேராக இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேனப்பா. என் தேவ கரம் தொடர்ந்து வல்லமையான காரியங்களை செய்யட்டும் அப்பா. தடைப்பட்டிருக்கிற காரியம் இந்த மாதத்தில் ஆண்டவரே தடைகள் விலகுவதாக இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே. கர்த்தர் வழிகளை உண்டாக்குறவர், அப்படியாக புதிய காரியங்களை செய்வீராக ஆண்டவரே. எதிர்பார்ப்போடு இருக்கிற பிள்ளைகள் மத்தியில் ஒரு பெரிய ஆண்டவரே அற்புதம் நடந்த தேவன் கிருபையாக நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். என் தேவ சமாதானத்தின் கரம் தொடர்ந்து குடும்பத்தில் விசேஷமாக இருக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்யுங்க, வழிகளை உண்டாக்குங்க. என் தேவன் கரங்களை பிடித்து நடத்துகிற தேவனப்பா. அப்படியாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த மாதம் முழுவதும் நடத்தும்படியாக அன்பின் கரத்திலே தாழ்த்தி கொடுக்கிறேன் ஆண்டவரே. நீர் எங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன வார்த்தையின் அடிப்படையில் ஆண்டவரே, வேற யாரும் சொல்லவில்லையப்பா. எங்களை உருவாக்கின தேவன், எங்களை குறித்து பரிதபிக்கிற தேவன் ஆண்டவரே. எங்களை குறித்து ஆண்டவரே ஒவ்வொரு காரியத்திலேயும் ஆண்டவரே எங்களை உணர்வுள்ள தேவனாய் இருப்பதனால்
ஒவ்வொரு குடும்பத்தின் பேர் பேராக இந்த காலவெளியில் நம்முடைய அன்பின் கரத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். இன்றைக்கு இருக்கிற நிலைமை அல்லாப்பா, நிலைமைகள் மாற்றமடையத்தக்கதாக தேவ கிருபை பெருகும்படியா நாங்கள் மனதார ஆசீர்வதித்து நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, கிருபையின் கரம் பிரதான காரியங்களை செய்யட்டும். நன்மைகளை காண, கிருபையை காண, உடைய மகத்துவங்களை காண ஆண்டவரே எங்களை தயார்படுத்தி நாங்கள் வைத்திருக்கிறோம். நம்முடைய நிலைமைகளும் மாற்றம் அடையட்டும். ஆண்டவரே, சொன்னது போல நான் புறப்பட்டு செல்ல, ஆண்டவரே நீர் வைத்திருக்கிற உம்முடைய சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள, ஆண்டவரே நாங்கள் வரக்கூடிய எல்லா சவால்களையும் மேற்கொள்ள நீர் கூடவே இருக்கிறீர் என்று ஆண்டவரே ஒரு துணிச்சலோடு செல்ல தேவன் கிருபை தருவீராக. வலிமுள்ள பிரசன்னம் எங்களை வழிநடத்துவதாக தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். உங்களில் ஆசீர்வதியும் வரத்தட்ட பிள்ளைகளுடைய கிருபை தயவு காரணம் இருப்பதாக தொடர்ந்து வழிநடத்து காத்துக்கொள்ளும். அப்பா, சீனியர்ஸை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. வேலை செய்கிற பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகள் மேலும் உடைய கிருபை இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே, ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆசீர்வதித்துக்கொள்வோமாக. கர்த்தராகிய இயேசுவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அன்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் என்றென்றும் எங்களுடன் மீட்பர் இயேசு கிறிஸ்து வரும் வரை நம்மளுடன் இருப்பதாக. ஆமென். மந்தையா அவருக்கு நன்றி. அப்படி அமர்ந்து கொள்வோமாக.